கைத்தட்டி உற்சாகம் பாடுமா. தேவரி நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவரி உமக்கொப்பான தேவன் யார்? தேவரி நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவரி நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவரி உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது, நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? ஆமென். ஓ தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவரே உமக்கொப்பான தேவன் யார்? ஓ தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவரே உமக்கொப்பான தேவன். தேவரே உமக்கொப்பான தேவன் யார்? ஓ பாடுவோம். தடைகளை உடைப்பவர் நீரே, தடுப்பவர் எவரும் இல்லையே. கடலையும் ஆரையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். சொல்லுவோம். தடைகளை உடைப்பவர் நீரே, தடுப்பவர் எவரும் இல்லையே. கடலையும் ஆரையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். ஓ தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஓ தேவரே தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? செய்ய நினைத்தது, நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? ஓ என் தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஓ என் தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ. தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்களை என்றும் கடப்பேனே. சர்வ வல்லவர் நீர் தானே. சொல்லுவோம். தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ. தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்களை என்றும் கடப்பேனே. சர்வ வல்லவர் நீர் தானே. தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஓ தேவரே தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? விசுவாசத்தோடு சொல்வோம். நீர் செய்ய நினைத்தது, நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவர் யார்? ஓ ஹalleluya. நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவர் யார்? ஓ என் தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஓ தேவரீரே
செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன். சொல்லுவோம், நீர் செய்ய நினைத்தது, நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன். நீர் செய்ய நினைத்தது, நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன். ஒரு முறை சொல்வோம், நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன். நீர் செய்ய நினைத்தது, நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன். தேவனே, தேவனே, நீர் சகலமும் செய்ய. தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவரீர் உமக்குமான தேவன் யார்? ஓ ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? சர்வ வல்ல தேவன், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். Oh, hallelujah, we worship you, Jesus. ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். First Chronicles chapter 4 and verse 10. வாசிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. இந்த வேதத்திலே எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜெபித்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அவர்கள் வேண்டிக் கொண்டதின்படியே கர்த்தர் அவர்களுக்கு செய்திருக்கிறார். யாபேஸ் ஜெபித்த ஜெபத்தின்படியே கர்த்தர் யாபேசுக்கு பதிலளித்தார். அன்னாள் என்ன வேண்டிக் கொண்டாளோ அப்படியே கர்த்தர் அவளுக்கு பதில் செய்தார். பல பேர் ஜெபித்த ஜெபங்களை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். எலியா ஜெபித்த ஜெபங்களுக்கு பரலோகம் உடனே எஸ் என்று சொன்னது. உடனே பதில் வந்தது. பெரிய காரியங்கள் எல்லாம் அவங்க செய்திருக்கிறாங்க. அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்படாமலே போயிருக்கிறது. அவர்கள் ஜெபங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே ஒரு நல்ல மனுஷன் யாபேஸ் எதை வேண்டிக் கொண்டானோ அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இங்கே அநேக காரியங்களை யாபேஸ் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், தேவனே என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் எல்லைகளை பெரிதாக்க வேண்டும், உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். 4 காரியங்களையாவது கேட்டான். இந்த 4ஐயும் தேவன் அவனுக்கு நிறைவேற்றினார். கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்தின் முழு பகுதியை நான் இன்றைக்கு வாசிக்கப் போகிறதில்லை, அதை நான் தியானிக்கப் போகிறதில்லை. ஆவியானவர் இந்த ஜெபத்தினுடைய கடைசி பகுதியிலே என் கவனத்தை ஈர்த்து அதை பற்றி உங்களோடு இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி என்னை நடத்தினார். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை உண்டாக்கின போது நாம் ஒருபோதும் தீங்கை அனுபவிக்க வேண்டும் என்றோ
துக்கத்திலே வாழ வேண்டும் என்றோ தேவன் நம் ஒருவரையும் உண்டாக்கவில்லை. ஆதியிலே மனுஷனை உண்டாக்கின தேவன் அவர்கள் பலுக வேண்டும், பெருக வேண்டும், பூமியை நிரப்ப வேண்டும், அவங்க எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளணும்னு சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று தான் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அப்படி தான் ஆண்டவர் திட்டமிட்டார். எல்லா சிருஷ்டிப்பின் முடிவில் வேதம் சொல்லுகிற தேவன் தன் சிருஷ்டித்தை யாவையும் கண்டார், அவை எல்லாம் நல்லது என்று கண்டார். ஆனால் நீ காலப்போக்கில் பார்ப்பீங்களான்னா, தீங்கே இல்லாத ஒரு வாழ்வில், துக்கமே இல்லாத வாழ்வில் மனிதன் துக்கத்தையும் தீங்கையும் அவனே வருவித்து கொண்டான். தேவனுக்கு கீழ்ப்படியாமற் போனது நிமித்தம் தீங்கும் அதை தொடர்ந்த துக்கமும் அவன் வாழ்க்கையை ஆக்கிரமிக்க ஆரம்பித்தது. நீங்கள் மனிதனுடைய பாவத்தின் செயலுக்கு பின்பாக அவன் நிலைமையை நீங்கள் வேதத்தில் மிக அழகாக நீங்கள் வாசிக்கலாம். படிப்படியாக மனிதன் தன்னை தீங்குக்கு உட்படுத்தி கொண்டதை நீங்கள் வாசிக்கலாம். He involved himself, he immersed himself in evil. 3 படிகளையாவது நான் காண்பிக்க முடியும். இது ஒரு பெரிய பாடம் ஆகினும் நான் எல்லாவற்றுக்குள்ளாக நான் போக விரும்பலை. இன்றைக்குள்ள ஒரு முகவுரையாக மாத்திரம் நான் பேசுகிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மை போல ஒருவன், சொல்லுங்க எல்லாரும், ஆனான். அப்போ அவன் உருவாக்கப்படும் போது நன்மை தீமையை வித்தியாசப்படுத்தக்கூடிய அறிவு அவனுக்கு இல்லை. இன்னொரு விதமாக சொன்னால், ஒரு குழந்தையை போல, ஒரு குழந்தைகிட்ட கள்ளங்கபடே இல்லைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். குற்றம் அறியாத ஒரு குழந்தை, யார் சிரித்தாலும் சிரிக்கும், யார் தூக்குனாலும் அது சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அவன் திருடனா நல்லவனா கொலைகாரனா அவன் கெட்டவனா ஒன்றுமே அதுக்கு தெரியாது. தீமைன்னா என்னன்னே தெரியாது. நீங்கள் சொல்லி கொடுத்தா கூட அதுக்கு புரியாது. தீமை அறியாத ஒரு குழந்தையை போல ஆதி மனிதன் உருவாக்கப்பட்டான். ஆனால் அவன் கீழ்ப்படியாமல் தேவன் புசிக்கக்கூடாது என்று சொன்ன கனியை புசித்த போது his first descent into evil, அவன் தீமைக்கு இறங்கின முதல் படி என்னன்னா, தீமையை அறிகிற அறிவை அவன் பெற்றுக்கொண்டான். he began to know what is evil. அது வரைக்கும் தீமைக்கு அவன் ரெஸ்பாண்டே பண்ணது கிடையாது. தீமைனா என்னன்னே தெரியாது. ஆனால் தீமையை அறியும் அறிவு மனிதனுடைய கீழ்ப்படியாமை அல்லது பாவத்தின் முதல் விளைவாக வந்தது. இந்த தீமை அறியும் அறிவோடு அவன் நின்று விடவில்லை, அடுத்த பகுதிக்குள் அவன் இறங்கினான். நீங்கள் 2வது பகுதி வாசிக்கணும்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்களானா, Genesis 6:5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, இருதயத்தின் நினைவின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது, நித்தமும் பொல்லாத எண்ணங்கள் அவனுக்குள்ளே வந்தது. அப்போ முதலாவது தீங்கை அறியும் அறிவு. அது தொடர்ந்தது என்னன்னா, தீங்கை சிந்திக்கும் சிந்தனை. இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது. The imaginations of the thoughts of his heart were continually evil. அப்போ he knew evil, தீமையை அறிய ஆரம்பித்தான். முதல்ல அறிவு எங்கே கொண்டு போச்சுன்னா, அவன் மனதை ஐயோ இது தீமை, நம்ம தீமையை அறிஞ்சிட்டோம், ஆனால் இனிமேல் தீமை செய்யக்கூடாது, தீமையை சிந்திக்கக்கூடாது, நம்ம தீமையை விட்டு ஓடலை. வேதம் சொல்கிறது, நோவாவின் காலத்தில் அவனுடைய எண்ணமெல்லாம் எதனால தான் அவன் நிரப்புனானா? நன்மையினால் அல்ல. எதனால் நிரப்புனான்? தீமையினால். தீங்கான எண்ணங்கள், தன்னை பாதிக்கும், தனக்கு ஆபத்தை கொண்டு வரும் எண்ணங்களால் அவன் மனதை நிறைக்க ஆரம்பித்தான். அடுத்த பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது அறிவு, அப்புறமா சிந்தனையை தீங்கு ஆக்கிரமிக்கிறது. 3வது பகுதியை வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 14:3, 14:3. சங்கீதம் 14:3 பாருங்க. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாரும் வழி விலகி
ஏகமாய் கெட்டுப் போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஒருவனாகிலும் இல்லை. ஒருவன் கூட நன்மை செய்யறக்கில்லை. எல்லாரும் என்னவா மாறிட்டாங்க? இப்போ நன்மை செய்யாம யாரா மாறிட்டாங்க? தீமை செய்கிறவங்களா மாறிட்டாங்க. இந்த 3 படி நீங்கள் கவனிக்கணும். முதலாவது, தீமையை அறிகிற அறிவு பாவத்தினால வருது. ரெண்டாவது, தீமையை சிந்திக்கிற நினைவுகள். மூன்றாவது, நன்மையே செய்ய முடியாம தீமையே நித்தமும் செய்கிற வாழ்வாக மனிதனின் வாழ்வு மாறிவிட்டது. யாபேசின் ஜெபத்தை நாம் ஒவ்வொருத்தரும் செய்யணும். நாம் வாழ்கிற உலகம் ஒரு தீமை நிறைந்த உலகம், தீமையானவர்கள் நிறைந்திருக்கும் உலகம், தீமையை நமக்கு பலவிதமான வடிவங்களில் நம்மை இழுக்கக்கூடிய உலகம். அந்த உலகத்தில் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஒரு வாழ்வு வாழணும்னு விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. என் வாழ்வு தீமைக்காக வாழக்கூடாது, தீமை என்னிலே குடிகொள்ளக்கூடாது, தீமையை விட்டு விலகின ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும். இது யாபேசின் ஜெபம் மாத்திரமல்ல, இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்கள் ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது, அவர்களுக்கு பரமண்டலங்களின் ஜெபத்தை சொல்லிக் கொடுத்த போது ஏறத்தாழ இதே வார்த்தையை அந்த ஜெபத்திலே பயன்படுத்தினதை நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், எங்களை சோதனைக்குட்பண்ணாமல், எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இப்படிதான் இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். தீமையிலிருந்து என்னை ரட்சியும். யாபேசை போல நாம் ஜெபிக்கணும். தீமையிலிருந்து என்னை ரட்சியும். சுற்றிலும் என்னை நெருங்கி பாவமும் தீமையும் இருக்கும்போது அவைகளிலிருந்து என்னை ரட்சிக்க உம்முடைய பலன் எனக்கு தேவை ஆண்டவரே, நீர் என்னை ரட்சியும், டெலிவர் மீ ஃப்ரம் ஈவில் என்று சொல்லி இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்ததை பார்க்கலாம். இயேசு நமக்காக ஜெபித்த போது எப்படி ஜெபம் பண்ணார்? அவர் சொன்ன இதே வார்த்தையை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். யோவான் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், யோவான் 17:15 வாசித்து பாருங்க. உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி, இந்த தீமையால் நிறைந்த உலகத்திலிருந்து அவர்களை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்றேன் ஆண்டவரே. இயேசு பிதாவினிடத்தில் நமக்காய் வேண்டிக் கொண்ட போது இந்த உலகத்திலிருந்து அவங்களை எடுத்துறோம்னு சொல்லி ஜெபம் பண்ணாம அந்த தீங்கிலிருந்து அவர்களை என்ன பண்ணோம்? நீர் காத்துக்கொள்ள ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போ இயேசு நமக்காக ஜெபித்தது, நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது. யாபேஸ் பழைய ஏற்பாட்டிலேயே ஜெபித்த ஜெபம், எங்களை தீங்கிலிருந்து ரட்சியும் ஆண்டவரே. நான் சொல்லுவேன், தீங்கிலிருந்து ஒரு மனுஷன் தன்னையே ரட்சித்து கொள்ள முடியுமானா தேவனை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் மாத்திரம் நம்மை தீங்கிலிருந்து ரட்சிக்காமல் போவாரானால் நம்மை நாம் ரட்சித்து கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப வேதனையோடு சொல்லுவார், நான் நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிப்பார்? என்னை ஒருவரை விடுவிக்க முடியாது. இப்போ தேவன் தான் என்னை விடுவிக்கணும். தேவனுடைய கரம், அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை, அவருடைய வல்லமை தான் என்னை தீங்கிலிருந்து விடுவிக்க வேண்டும். நம்முடைய தேவன் நிச்சயமாகவே தீங்கிலிருந்து விடுவிக்க வல்லவர், உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. 101ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் நமக்கு ரொம்ப தெரிந்த பகுதி. 121:7 கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அப்போ கர்த்தர் நம்மை காக்க வல்லமை உள்ளவர். விசுவாசிக்கிறீங்களா? எல்லா தீங்கிலிருந்து நம்மை ரட்சிக்க, நம்மை விலக்கி காக்க தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 3:3 கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர், வல்லவர், ரட்சிக்க தயவு உள்ளவர். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு யாபேசின் ஜெபத்தை நாம் இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் செய்யணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் தீங்கு வராதபடி அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். ஏன் தெரியுமா? தீங்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருமானால் அவனை துக்கத்திற்குள்ளாக்கும், அவனை வேதனைக்குள்ளாக்கும், பலவிதமான உபாதைகளை அவனுக்கு கொடுக்கும்.
அந்த உபாதைகள் வராதபடி நான் சுகமாய் வாழும்படி தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணின நன்மையை நான் ஜீவனுள்ளோர் தேசத்தில் அனுபவிக்கும்படி தீங்கிலிருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. வேதம் சொல்கிறது, தம்மை நேசிக்கிறவர்களுக்காக தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணி வைத்த நன்மைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, மனிதனுடைய இருதயத்தில் தோன்றலை. தேவன் நமக்காக யாவையும் நன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த நன்மைகளை நாம் அனுபவிக்கும்படி நம் வாழ்க்கையில் தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடி என்னை தீங்குக்கு விலக்கி காத்துக்கொள்ள ஆண்டவரே நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டா. இன்றைய காலையில் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டது, இந்த தீங்கு நம்ம வாழ்க்கையிலிருந்து விலக வேண்டுமானா, நம்மை துக்கப்படுத்தும் தீங்கு, தேவனை விட்டு விலக்கும் தீங்கு நம் வாழ்க்கையிலிருந்து விலக்கப்பட வேண்டுமானா நாம் என்ன செய்யணும்? தேவன் எப்படி நம்மை விடுவிக்கிறார்? அவருடைய விடுவிக்கிற கரத்திற்கு நாம் எப்படி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும்? எந்தெந்த காரியங்களில் தேவன் இடைப்படுகிறார்? நம்முடைய வாழ்க்கையின் எந்தெந்த பகுதிகளில் இடைப்பட்டு நம்மை தீங்கிலிருந்து விலக்குகிறார் என்பதை ஒரு பாடமாக இன்றைக்கு வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பாடமாக எடுத்து உங்களோடு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 4 படிகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவன் நம்மை தீங்கிலிருந்து விலக்க வேண்டுமானால் இந்த 4 தேவனுடைய கிரியைகளுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். 5ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேருவதில்லை. இப்போ யாபேஸ் ஜெபம் பண்றான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை என்ன பண்ணும்? விலக்கி காத்துக்கொள்ளும். பாருங்க, யாபேஸ் ஜெபித்த ஜெபத்தோடு இந்த வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய தேவன் தீமையை பார்க்காத சுத்த கண்ணர். அப்போ அந்த தீமை அவர் பக்கத்திலே வராதான், தீமை அவரை அணுகாமல் இருக்கிறது. அப்போ நம்முடைய தேவன் தன்னை தீமை அணுகாமல் வைத்துக்கொள்ள அவருடைய சுபாவம் என்ன, அங்கே என்ன நடக்கிறதுன்னு கேட்டால், ஏன் தேவனிடத்தில் தீமை நெருங்காதுன்னு சொன்னால் அந்த வசனம் சொல்லுகிறது, நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிறவர் அல்ல. நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையை தீமை அணுகக்கூடாதுன்னா தேவனுடைய சுபாவம் நமக்கு வரணும். என்ன தெரியுமா? துன்மார்க்கம், தீமையை விரும்புகிற ஒரு இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. தாட் நம்பர் 1, deliverance from evil comes when we stop rejoicing in evil. தீமையிலே மகிழுகிற பழக்கம் நமக்கு இருக்குமானால் அந்த தீமை நம்மை விட்டு விலகாது. தீமை நம்மை விட்டு விலகணுமா? பொல்லாப்பு நம்மை அணுகாமல் இருக்கணுமா? துன்மார்க்கம் நம்மை பிடிக்காமல் இருக்கணுமா? எங்கே மாற்றம் தேவைன்னா கைகள் அல்ல, செய்கைகள் அல்ல, இருதயத்தில் ஒரு மாற்றம் தேவை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுங்க. உங்கள் விருப்பங்கள் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஆண்டவர் என்னதான் பலமாக கிரியை செய்தாலும் விருப்பத்தில் ஒரு வெறுப்பு வராவிட்டால், இருதயத்தில் ஒரு வெறுப்பு வராவிட்டால் தீமையை விட்டு நம்ம விலகவே முடியாது. தீமையை விட்டு விலகவே முடியாது. தீமை பயங்கரமானது, ஒரு மனிதனை அப்படி அடிமைப்படுத்தி விடும். மாற்றம் எங்கே தேவைன்னா இருதயத்தில். தேவன் ஏன் தீமையை நெருங்காமல் வைக்கிறார்னு கேட்டால், அவர் அநியாயத்தில் அக்கிரமத்தில் அவர் பிரியப்படாத தேவன், பிரியப்படாத தேவன். இன்றைக்கு ஆண்டவரே தீமை என்னை விட்டு விலக்கும், நான் தீங்கு செய்யக்கூடாது, தீங்கு அணுகாதபடி என்னை ரட்சியும் நீங்கள் ஜெபிப்பீங்களானா தேவனுடைய முதல் கிரியைக்கு ஆயத்தமாகணும். என்ன ஆயத்தம்னு சொன்னால், ஆண்டவரே என் இருதயத்தில் தீமையை பற்றிய ஒரு வெறுப்பு எனக்கு உண்டாகட்டும், தீமையை நேசிக்கிற இருதயம் என்னை விட்டு அகன்று போகட்டும், தீமையை கொஞ்சமாகில நான் ஆசைப்படுற அந்த ஒரு இச்சை, அந்த ஆசை எனக்குள்ளே இல்லாதபடி தீமையை வெறுக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை நாம் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் அது நம்மேலே ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கும். எந்த காரியத்தை நம்ம விரும்ப ஆரம்பிச்சிட்டோம்னா அதற்கு நாம் அடிமையாகி விடுவோம். அது உண்மை. அது நம்ம மேலே பலமுள்ளதாக இறங்கிடும், அது நம்மை ஆக்கிரமிக்கும், அது வல்லமை பெற்றும். நீங்கள் எந்த காரியத்தை ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டிங்களோ அது உங்களை அடிமைப்படுத்தும். நீங்கள் டீ ரொம்ப விரும்பிட்டீங்கன்னா நிறைய பேர் டீக்கு என்ன ஆயிடுவாங்க, அந்த டீ இல்லைன்னா வாழ முடியாது.
அது விருப்பம்தான். அந்த விருப்பம் என்றைக்கு வெறுப்பாகுதோ அன்றைக்கு வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த டீயை விட முடியாது. நீங்கள் டீ பேக்கெட்டை ஒழிச்சு வைங்க, போய் எடுத்துகிட்டு வந்து போட்டு குடிச்சிருவாங்க. நீங்கள் வீட்டை அடைச்சா கூட வெளியே போய் என்ன பண்ணுவாங்க, குடிச்சிட்டு வந்துடுவாங்க. இதே போல தான் நம்ம ஒரு காரியத்தை விருப்பப்பட்டோன்னா அது நம்ம மேலே மிகுந்த வல்லமையோடு செயல்படுகிறது. நான் வேதத்தில் இதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரமாக கொஞ்சம் ஃபார்ஃபெச்டாக நிறையா வசனம் நான் காட்ட முடியும். வேதம் சொல்லுகிறது, நெகேமியால வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பெலன். பாருங்கள், கர்த்தரில் மகிழ ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்னவாயிடும், பலமுள்ளதாக மாறிடும். நீங்கள் அந்த மகிழ்ச்சி தான், கர்த்தர் மேலே மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே பெருகிருச்சுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அப்படியே பலப்பட்டு வளர ஆரம்பிச்சிடும். குடும்ப வாழ்க்கையில் கூட இதுதான் உண்மை. நீங்கள் நீதிமொழிகளில் வாசிக்கும் போது உன் இளவயதின் மனைவியோடு நீ சந்தோஷமாக இருன்னு பார்க்குறோம். அந்த கணவன் மனைவி ஒருவருக்குள்ளே ஒருவர் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தின் உறவு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, பலனுள்ளதாக மாற ஆரம்பிச்சு. சந்தோஷம் தான் எல்லாத்துலேயுமே காரணம். அந்த சந்தோஷம் வர 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 அந்த காரியங்கள் பலனுள்ளதாக மாறுது. பாருங்கள், நீங்கள் ஒரு வேலை செய்யும் போது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் முறுமுறுப்போடு இல்லை, சந்தோஷமாக செஞ்சீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாகிடும், உங்களுக்கு ரொம்ப நெருங்கி வந்துடும், உங்கள் இருதயத்துக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துடும். அது சீக்கிரமாக நீங்கள் விடவே முடியாது. அது பாரமாகவே தெரியாது, ரொம்ப சாதாரணமாக தெரியும். இந்த யாக்கோபை போல ராகேல் மேல் அவன் வைத்த நேசம் எவ்வளோ பயங்கரமான அன்பு வச்சுருந்ததுனால அந்த 20 வருஷம் 14 வருஷம் ஒன்றுமே அவனுக்கு நாள் மாதிரியே தெரியலையாம், வருஷம் மாதிரியே தெரியலையாம். அவன் வேலை ஒரு பெரிய வேலையாகவே தெரியல. பகலினுடைய உஷ்ணம், அந்த இரவினுடைய பனியெல்லாம் ஒன்றுமே தெரியலை. ஏன்னு சொன்னால் அந்த நேசம். ஒரு காரியத்தின் மேல் அன்பு வைத்து விடுவோமானால் அந்த காரியத்தினுடைய கடினங்கள் கடினமாகவே தெரியாது. அது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சுலபமாக நுழைந்து விடும். அது தனக்கென்று ஒரு இடத்தை எடுத்துக்கொள்ளும். அதுதான் உண்மை. அப்போது நம்ம தீங்குலேருந்து விலகணும்னு சொன்னால் எங்கே மாற்றம் வரணும்னா கதவை அடைக்கிறதுனால இல்லை. முதல் மாற்றம் எங்கே வரணும்னா இருதயத்தில் என்ன வரணும் சொல்லுங்கள், ஒரு வெறுப்புங்க. ஒரு வெறுப்பு. கட்டி போடுறதுனால நான் பாவம் செய்யலைன்னு இல்லை, வேறு வழி இல்லாமல் நான் பாவம் செய்யலைன்னு இல்லை, என் இருதயத்தில் என்ன ஆயிடுச்சு, ஒரு வெறுப்பு. ஒரு வெறுப்பு. நான் பிறந்ததுலேருந்து நான் வெஜிடேரியன் தான். நான் வெஜிடேரியன்லாம் சாப்பிடுவேன். ஆனால் இப்போ ஒரு வருஷமாக வெஜிடேரியனாக மாறிட்டேன். இப்போ நான் எல்லாத்தையும் என்ன சொல்கிறதுன்னா நான் வெஜிடேரியன். நான் இப்போவும் நான் வெஜிடேரியன் தான், ஆனால் ஸ்பெல்லிங் மாறிடுச்சு. இப்போ நான் வெஜிடேரியன் சொல்கிறேன். இப்போ என்னன்னு சொன்னால் நீங்கள் என்ன நான்வெஜ் கொண்டு கொடுத்தாலும் சாப்பிட முடியும், ஆனால் மனசில் ஒரு வெறுப்பாயிருச்சு. அது ஏன்னு தெரில, யார் ஜோம் பண்ணாங்களோ தெரில, ஒரு வெறுப்பு. அது என்ன தான் நீங்கள் ருசியாக நீங்கள் கொண்டு வந்து வச்சாலும் அது ஒரு வெறுப்பாயிருச்சு. இப்போ அதனால் என்ன வீட்டில் எப்படி நான் சொல்லுவேன், நீங்கள் சமைங்க, நீங்கள்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட ஆசை வரலையான்னு கேட்பாங்க. வரலையே, என்ன தான் மீன் வறுத்தாலும் ஆசை வரல. ஏன்னு சொன்னால் மனசுல என்ன வந்துருச்சு, ஒரு வெறுப்பு. அதை பார்த்தா ஒரு ஆசை இல்லை. அதனால் சுற்றி எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டா கூட நான் வசதியாக உட்காந்து ரசம் சாம்பார் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். அது ஏன்னு சொன்னால் அது வாயை கட்டினதுனால இல்லை, என்னது மனசில் ஒரு வெறுப்பு. பாருங்கள், சுகர் பேஷண்ட்ஸ்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர் மிரட்டில் என்ன பண்ண மாட்டாங்க, சர்க்கரை சாப்பிட மாட்டாங்க, ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நிறைய பேருக்கு மனசில் இன்னும் என்ன வரல, வெறுப்பு வரல. அதனால் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ என்ன பண்ணுவாங்க, யாரும் பார்க்காத நேரம் படக்குன்னு ஒன்று எடுத்து போட்டுருவாங்க. ஒரு ஸ்வீட் பாக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அது சும்மா தான் இருக்கும். எல்லாத்தையும் கேட்பாங்க, நீ சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போடும்போது இவங்களுக்கு ஒன்று எடுத்து போட்டு அமைதியாக உட்காந்துருவாங்க. ஏன்னு சொன்னால் இது ஒரு இன்னும் அந்த வெறுப்பு வரல. ஆனால் என்னென்னா பயம் இருக்குது, இன்னும் பயம் இருக்குது, கட்டுப்பாடுகள் இருக்குது. ஆனால் அது ஏன் வெளிவர முடியலன்னு சொன்னால் அது மேலே இன்னும் என்ன வரல, வெறுப்பு. ஆனால் வெறுப்பு வந்துருச்சு வச்சுக்கிடுங்களேன், நீங்கள் கொண்டு போய் வாயிலே திணிச்சா கூட எனக்கு வேணாம்பா, எனக்கு வேண்டாம். சைனீஸில் ஒரு ப்ராவர்ப் ஒன்று சொல்லுவாங்க, யூ கேன் டேக் அ ஹார்ஸ் டு த வாட்டர் பட் யூ கேனாட் மேக் இட் ட்ரிங்க். ஒரு குதிரையை தண்ணிக்கிட்ட கொண்டு போயிடலாமா, ஆனால் அதை குடிக்க வைக்க முடியாதான். அதுக்காக விருப்பம் வர்ற வரைக்கும் நீங்கள் அதை குடிக்க வைக்க முடியாது. அது தண்ணி வேணான்னு தீர்மானம் பண்ணிடுச்சா தலையை கொண்டு போய் உள்ளே முக்கினா கூட அது குடிக்காது. அப்போது நம்ம வாழ்க்கையில் தீங்குலேருந்து விடுதலை நமக்கு வேணும்னா தீங்கு என்னை அணுகாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளணும். எப்படி ஆண்டவர் விலக்கிறது எங்கே ஆரம்பிக்குதுன்னா இருதயத்தில் தீமையை பற்றி பாவத்தை பற்றி ஒரு வெறுப்பு. வேறு வழி இல்லாமல் நான் பாவம் செய்யாமல் இருக்கேன்னு இல்லை, என்ன பண்ணுற, சுற்றி எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க, வீடெல்லாம் ரட்சிக்கப்பட்டுருச்சு, சுற்றி இருக்கவங்கெல்லாம் விசுவாசிங்களாக இருக்கிறாங்க, அதுக்காக நான் பாவம் செய்யலைன்னு இல்லை. என் இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்ததுனால நான் இனி தீமை செய்ய நான் விரும்புறதில்ல.
வேதம் சொல்கிறது முந்தின காலங்களில் நம்ம நம்முடைய மாமிசமும் மனதும் விரும்பினவைகளை நாம் ஆசையோடு நாம் செய்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை புதிய சிருஷ்டி ஆன பிறகு இப்போ அந்த காரியங்கள் என்ன ஆயிடுச்சு? பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயிடுச்சு. அதெல்லாம் எப்படி நான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, கிறிஸ்துவுக்காக நான் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டேன்? நஷ்டம் என்று விட்டேன். அதை எப்படி என்றேன்? குப்பையாக என்றேன். குப்பையை யார் கொண்டு போய் மடியில் வைப்பா? அதை பார்த்தா வெறுப்பு தான் வரும். அப்போ அதை வெறுக்கிற அளவுக்கு அது குப்பையாக தெரியுது. ஒரு காலத்தில் மேன்மையாக தெரிஞ்சுது. அப்போ இருதயத்தில் அந்த வெறுப்பு வர வேண்டியது மிக மிக முக்கியம். ஆசையை நாம் உள்ளே வச்சுக்கிட்டு நாம் தீமை விட்டு விலகவே முடியாது. ஆசைகளை நாம், தீமையை பற்றிய ஆசைகளை நாம் களைந்தெறிய வேண்டும். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அன்பு எவ்வளவு பயங்கர வலிமையானதுன்னு நம்ம வாசிக்கலாம். அங்கே வாசிக்கிறோம், திரளான தண்ணீர் வெள்ளங்கள் என்ன பண்ண முடியாது? அதை அமிழ்த்து விட முடியாது, அதை அவித்து போட முடியாது. அது எல்லா ஆஸ்திகளை கொடுத்தாலும் அதை என்ன பண்ண முடியாது? அடக்க முடியாது. அவ்வளவு வலிமை உள்ளது அந்த அன்பு அல்லது ஒரு ஆசை. அந்த ஆசையிலிருந்து நம்ம விடுபடாத வரைக்கும் நாம் தீமைக்கு நாம் விலகுவது கடினமான காரியம். அதனால தான் பரிசுத்தவான்கள் தங்கள் வாழ்க்கையில் இருதயத்தில் ஒரு பெரிய மனமாற்றம் வந்தது. எந்த காரியங்களை ஒரு காலில் ஆசையோடு செய்தாங்களோ அதே காரியத்தை வெறுப்போடு பார்க்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் சங்கீதம் 26:5 படிப்பீர்களானா? 26:5 சங்கீதம் 26:5 வாசித்து பாருங்க. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். பொல்லாதவர்களின் கூட்டத்தை நான், அந்த வார்த்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் எல்லாரும். பொல்லாதவர்களின் கூட்டத்தை நான், சும்மா நான் விட்டு வந்துட்டேன்னு இல்லை, அவங்ககிட்ட ஏன் உட்கார்றது இல்லைன்னா முதல்ல என்ன வந்துருச்சு எனக்குள்ள? அந்த கூட்டத்தை பற்றி என்ன வந்துருச்சு? ஒரு வெறுப்பு, ஒரு பகை. முன்னாடி ஆசைப்பட்டேன் அந்த கூட்டத்தில் உட்கார்றதுக்கு, இப்போ என் மனசுக்குள்ளே என்ன வந்துருச்சு? ஒரு வெறுப்பு வந்துருச்சு. அந்த வெறுப்பு, அந்த பகை வந்ததுனால தான் அதை பகைக்கிறேன், அதை நேசிக்கிறது இல்லை. 36ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்களானா? 36:4 அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். துன்மார்க்கன் ஏன் தன் துன்மார்க்கத்தில் வெளியே வர்றது இல்லைன்னா, தன் பழைய தீங்கான காரியங்கள்லேருந்து ஏன் விடுபட்டு வெளியே வர முடியுதுன்னா, அவன் என்ன பண்ணலன்னா இன்னும் அந்த துன்மார்க்கத்தை, அந்த தீமையை அவன் இன்னும் வெறுக்கலை. அதை வெறுக்கலை, ஒருவேளை தள்ளி வச்சிருக்கலாம். சமுதாயத்துக்கு பயந்து, வீட்டுக்கு பயந்து, பெற்றோருக்கு பயந்து தள்ளி வச்சுட்டான். இப்போ அதெல்லாம் தொடரதில்லை, செய்கிறதில்லை. ஆனால் மனசுக்குள்ளே இன்னும் என்ன வரல? அதை பற்றி வெறுப்பு வரலை. வெறுப்பு வராதனால என்ன பண்ணுறான்னா, அந்த வசனம் வாசிங்க திரும்பி இன்னொரு முறை. 36:4 அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து, படுத்துட்டு இருக்கானா, நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நல்ல கண் அசருது, ஆனால் மனசில் என்ன ஓடுது? அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து, நல்லதல்லாத வழியில் தொடர்ந்து நிலைச்சிட்டு இருக்கான். தீமையிலேருந்து விடுதலை கிடையாது. ஏன்னு சொன்னால் மனதில் தீமை இன்னும் வெறுக்காமலே வச்சுருக்கான். அநேகர் பாவத்திலேருந்து விடுதலை பெற முடியாமல், அடிமைத்தனங்கள்லேருந்து விடுதலை பெற முடியாமல் ஏன் இருக்கிறாங்கன்னா, கை இப்போ செய்யலை, கால் செய்யலை, அப்பா அம்மாவுக்கு பயந்து, வீட்டுக்கு பயந்து, சமுதாயத்துக்கு பயந்து நிறைய காரியங்கள் செய்யலை. ஆனால் அதுக்கு இன்னும் உள்ள உயிர் இருந்துகிட்டே இருக்குது. ஏன் தெரியுமா? அந்த ஆசை இன்னும் உள்ளே தான் இருக்குது. வாய்ப்பு மட்டும் கிடைச்சிது, அடுத்த நிமிஷம் அங்கே உட்காந்துருவாங்க, அடுத்த நிமிஷம் செஞ்சுருவாங்க. ஒரு 10 நிமிஷம் கேப்பு கிடைச்சா போதும், உடனே அதை போய் அது நிறைவேற்றிடுவாங்க. ஏன்னா அந்த ஆசை இன்னும் வேறு அறுக்கப்படவில்லை. அந்த தீங்கின் மேல் இருந்த ஆசை வெறுப்பாகவில்லை. நம் வாழ்க்கையில் தேவன் தீங்கை விட்டு விலக்கணுமா? முதலாவது சொல்லணும், ஆண்டவரே தீமையை வெறுக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். அல்லேலூயா. தீமையை வெறுக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். உங்களுக்கு எளிமையாக்கி கொடுக்கும்படி, தீமையை வெறுப்பதற்கு என்ன வழி? எப்படி தீமையை வெறுக்கிறது சுலபமாக்க முடியும்? எப்போ நம்ம ஈஸியாக தீமையை வெறுக்கலாம்? தீமை நம் வாழ்க்கையில் வெறுப்பாக மாற்றுவதற்கு வழி என்ன? 3 வழிகளை வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது நீதிமொழிகள் 8:13. நீதிமொழிகள் 8:13 வாசிங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்போ
தீமை எப்படி வெறுக்கலான்னு சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா என்ன வெறுப்பாயிடும் சொல்லுங்கள்? தீமை வெறுப்பாயிருங்க. தீமையை வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இப்போ என்ன உள்ளே வந்துருச்சுன்னா, மனுஷ பயம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மை தீமையிலேருந்து விலக்கும். ஆனால் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். அப்போ நீங்கள் மனுஷனுக்கு பயந்து 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 வாழ்கிறதுனால தீமையை விட்டு விலக முடியாது. ஏன்னா மனுஷன் எல்லா நேரம் நம்மளோடு இருக்க முடியாது, மனுஷன் எல்லா நேரம் நம்மளை பார்க்க முடியாது, மனுஷன் எல்லா நேரம் நம்மளை கண்காணிக்க முடியாது. ஆனால் 24 மணி நேரம் நம்முடைய தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. நம்முடைய செய்கைகளை மாத்திரமல்ல, நம்முடைய எண்ணங்களை உருவறுத்து பார்க்குற தேவனுடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது நம்ம நினைப்போமானா, நம்ம உள்ள என்ன பண்ண மாட்டோம்? தீமையை விரும்ப மாட்டோம். நல்லா கவனிங்க, தேவன் நம்முடைய செய்கைகளை மாத்திரம் பார்க்கல, தேவன் நம்முடைய விருப்பங்களை கூட கண்காணிக்கிறாரு. நல்லா கவனிக்கணும். மனுஷன் வந்து செய்கையை தான் பார்க்குறான். செய்கையை பார்த்து நம்ம நல்லவன் கெட்டவன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிடுவான். தேவனும் நாம் என்ன விரும்பிகிட்டு இருக்கோன்னு பார்க்குறாரு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய விருப்பங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்ம மனசில் எதை விரும்பிகிட்டு இருக்கோம், நமக்குள்ளே என்ன இமோஷன்ஸ் இருக்குது, என்ன ஆசைகள் இருக்குது, என்ன சூழ்நிலையை மனசுக்குள்ளே நம்ம வச்சுருக்கிறோம், அது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்குறாரு. ஒரு நல்ல சம்பவம் வேதத்தில் உண்டு. ஆதியாகமம் 18:12 வாசிப்பீர்களானால், சாராளுடைய வீட்டுக்கு, ஆபிரகாம் சாராள் வீட்டுக்கு 2 தேவ தூதர்கள் வர்றாங்க. அந்த 2 தேவ தூதர்கள் வந்து சாராள் வருகிற வருஷத்தில் வந்து பிள்ளை பெறுவாள் என்று வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. இதை கொடுத்த உடனே சாராள் உள்ளே அந்த கூடாரத்தில் உள்ளே உட்காந்துருக்குறாங்க. இந்த அம்மா டென்ட்டுக்கு வெளியே இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே சாராள், வேதம் சொல்லுகிறது, தன் இருதயத்தில் நகைத்தாள். வேதம் சொல்லுகிறது, மனசுக்குள்ளே தான் சிரிச்சாலாம், வாய் விட்டு சிரிக்கலை, சத்தம் போட்டு சிரிக்கலை, இருதயத்துக்குள்ளே சிரிச்சாலாம். வேதம் சொல்லுகிறது, அந்த மனிதர்கள் சொல்கிறாங்க, உன் மனைவியாகிய சாராள் நகைத்தாள். ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு பாருங்க, மனசுக்குள்ளே நினைக்கிற நகைப்பை கூட கர்த்தர் பார்க்குறாரு. அப்போ கர்த்தர் நம்முடைய விருப்பங்களை பார்க்குறாரு அப்படின்னு நம்ம அறிவோமானா, அந்த விருப்பத்தை என்ன பண்ணிடுவோம், நம்ம வெளியே தூக்கி போடுவோம். கர்த்தருடைய பயம் நம்மை பிடிக்குமானா, அந்த தீங்கை ஆசைப்படுற ஆசையே நமக்கு வெறுப்பாக மாறிடும், நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிடும். ஏன் தெரியுமா? கர்த்தர் என்னுடைய தீங்கின் செய்கைகளை மாத்திரமல்ல, தீங்குக்காக நான் ஆசைப்படுற ஆசைகள் வைத்திருக்கிற திட்டங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பார்க்குறார். கர்த்தருடைய பயம் தீமையை விட்டு நம்மை விலக்கும். 2வது, எப்போ நம்ம தீமையை விட்டு தீமையை வெறுப்பாகலான்னா, தீமையின் மேல் உள்ள ஆசை எப்போ வெறுப்பாக மாறும்னா, இன்னொன்று ஒரு காரியத்தை சொல்கிறேன். த ஃபியர் ஆஃப் காட் மாத்திரம் இல்லை, நீதிமொழிகள் 23:31, 23:31, மதுபானம் இரத்த வருணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. வாசிங்க வாசிங்க வாசிங்க. அது மெதுவாய் இறங்கும், வாசிங்க. முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். மதுபானம், வாசிங்க இன்னொரு முறை. மதுபானம் இரத்த வருணமாய் இருக்கும்போது, பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. நீ அதை என்ன பண்ணக்கூடாது? பார்க்காதப்பா, பார்க்காத, நீ அதை பார்த்துறாத. பார்த்தினா அது என்ன பண்ணும்? உன்னை மெதுவா இறங்கும். அப்புறமா முடிவிலே அது பாம்பை போல தீண்டும். பயங்கரமானது அது. இங்க பாருங்க, அதான் இங்கே சாராயத்தை பற்றி போட்டிருக்கு, நல்ல ஒயின் பற்றி போட்டிருக்கு. இது யார் எழுதுனா? பெரிய குடிகாரர் எழுதுனது இது. சாலுமோன் பயங்கரமான குடிகாரன். குடினா என்னன்னு தெரியும், சும்மா வெளியிலேருந்து குடிக்காதீங்க அப்படின்லாம் போதனை பண்ணுறது கிடையாது. நல்லா குடித்து எல்லாம் வெறிச்ச மனுஷன் இந்த ஆள். என்ன இப்போ எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்து சொல்கிறாரு, ஜாக்கிரதையாயிரு, அது நல்ல பாத்திரத்தில் பளபளப்பாக ஊற்றும் போடு, அதை பார்க்காத. அதை பார்த்தா அது என்ன பண்ணிடும்? நைஸாக நழுவி வந்து உன்னை படக்குன்னு ஒரு தீண்டு, இந்த பாம்பு நுழையிற மாதிரி. வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. ஆனால் கொடுக்க வேண்டிய விஷத்தை கொடுத்துட்டு அது போயிடும். அப்போது தீங்கிலிருந்து நம்ம விலகணும்னா 2வது ஸ்டெப் என்னென்னா, கீப் த ஈவில் ஃபார் அவே. தீங்கை தூரப்படுத்தணும். பக்கத்திலே வச்சுக்கிட்டு அது வந்து நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு நினச்சிட்டு இருப்போம்னா அது நம்மளை தீண்டும். பாருங்கள், விசேஷமாக நான் சொல்லுவேன், குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வந்தவங்க இந்த ஒயின் ஷாப் பக்கத்தில் போய் உட்காந்து பொருள் வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. அங்கே உட்காந்து அந்நிய பாஷை பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உள்ளே போயிடுவீங்க, அது இழுத்துரும் உள்ள.
ஏன்னா அந்த பழைய மோகம் இருக்குது பாருங்கள், அந்த வாசனை அது இழுத்துரும். அங்கே போய் நின்றுட்டு ஜெபம் பண்ணக்கூடாது. என்னை சோதனையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளும். ஓடி அங்கேருந்து முதல்ல காலி பண்ணணும். என்ன, பாலியத்தின் இச்சைகளை விட்டு விலகி ஓடுன்னு தான் போடுறது. சில இடத்துல ஓடணும், அங்கேயே நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அப்புறமா உள்ளே தான் போவோம். என்ன சொல்கிறீங்க? அங்கே ஒரு பார்ட்டி நடக்குதுன்னு தெரியும், அந்த பார்ட்டியில் உட்காந்து நான் வேடிக்கை தான் பார்ப்பேன். நான் குடிக்க மாட்டேன் உட்காந்தா குடிச்சிருவோம். ஏன்னா அது தீண்டும், மெதுவாக நலிவு வந்து தீண்டிடும். அதை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு விளக்குறோமோ அது நமக்கு நல்லது. சினிமா பைத்தியத்தில் இருந்தவங்க வீட்டில் டிவி வாங்கி போட்டு நல்லா எல்லா சேனலையும் ஆன் பண்ணி சும்மா என்ன போடுறாங்கன்னு தான் நான் பார்க்க போகிறேன்னா அது ஃபுல்லாக பார்த்துட்டு தான் ஆஃப் பண்ணுவீங்க. அது உட்காந்துரும் உள்ளே வந்து. அது வந்து விடாது நம்மளை, அது தூரத்தில் வைக்கணும். அது ஏற்கனவே நம்மளுக்கு பட்டுருக்கோம். அது வேண்டாம்ப்பா, பக்கத்திலே அது வேண்டாம், பக்கத்திலே வேண்டாம். தூரப்படுத்துறது எப்பவுமே நமக்கு நல்லது. நீங்கள் தீமையின் மேல் திரும்ப ஆசைப்படாதபடிக்கு அது தூரத்தில் வைத்துக்கொள்ளணும். வேதத்தில் பல சம்பவங்கள் உண்டு. ஒரு புத்தி இல்லாத வாலிபனை பற்றி நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். வேசியின் வீடு அங்கே இருக்குதுன்னு தெரியும், அவனுக்கு அந்த சோதனை இருக்குதுன்னு தெரியும், வீட்டு பக்கமாக சுற்றி வந்தானா. கடைசியில் அவளுடைய வீட்டுக்குள்ளே போய் முடிவு பார்க்குறோம், அம்பு அவன் ஈரலை பிளந்தது. ஒரு மாடு அடிக்கப்படுகிறது போல் பின்னாலேயே போனானா. இப்போ பக்கத்தில் வைக்கிறது ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்து. நான் வாலிபர்களுக்கு சொல்லுவேன், உனக்கு செல்ஃபோன் ரொம்ப சோதனையாக இருக்குன்னா கர்த்தரை விட்டு உன்னை பிரிக்குது, தேவையில்லாத காரியம் கொண்டு வந்து அந்த செல்ஃபோனை தூக்கி குப்பையில் போடுறது நல்லது. 50,000 ரூபா செல்ஃபோனாக இருந்தால் கூட ஒரு வருஷத்தில் 5,000 ரூபா கூட பெறாது. அது அதை விட உன் ஆத்மா வெளியேற பெற்றது. அந்த ஃபோனில் இருக்க கான்டாக்டை அழிச்சிடணும். அதையே பார்த்துக்கிட்டு இது என்ன செய்யலாம்னா சும்மா ஒரு பட்டன் அமுத்தலான் இருக்கும். இருக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம், எடுக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். பண்ணி பாருங்கள், விடாது. அப்புறமா திருப்பி போட்டுரும் கொக்கி. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். காலைல கூட சொன்னேன் நான், இது பழைய கதை தான். ஒரு முறை ஒரு குரங்கு இருந்துச்சான். அது ஒரு நாள் தீர்மானம் போட்டுச்சான், இன்றைக்கி நான் ஃபாஸ்டிங், நான் சாப்பிடவே மாட்டேன். ஆனால் அதுக்கு கையில் நிறையா வாழைப்பழமாக இருக்குது, ஆனால் சாப்பிட மாட்டேன். ஃபாஸ்டிங் பிளான் போட்டுருச்சான். இப்போ காலையிலேருந்து கண்ணை மூடி ஒரே ஃபாஸ்டிங்கில் அது ரொம்ப. ஆனால் வாழைப்பழங்கிறதுனா பக்கத்துலேயே தான் இருக்குது. அப்போ என்ன சொல்லிச்சாங்க, ரொம்ப தூரமாக இருக்குது, யாரும் எடுத்துக்கிட போகிறாங்க, நம்ம கையில் வச்சுக்கலாம், என்ன பத்திரமா வச்சுக்கலாம். அப்போ அது கையில் எடுத்து வச்சுக்கிச்சான். வச்சுட்டு ஃபாஸ்டிங், நான் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். ஃபாஸ்டிங், நான் சாப்பிட மாட்டேன். அப்போ கையில் வச்சுக்கிச்சான். கொஞ்ச நேரம் யோசிச்சான், இது எப்படி நசுங்கி கஷ்டமாக இருக்கும், அது உரிச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பிட மாட்டேன், ஆனால் அது உரிச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அது உள்ளே நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு உரிச்சு பார்க்கலான்னு உரிச்சு பார்த்துச்சான். அப்புறமா சொல்லிச்சான், சாப்பிட மாட்டேன், ஃபாஸ்டிங், சாப்பிட மாட்டேன். கொஞ்ச நேரத்தில் ஈயெல்லாம் கூடிச்சு, எல்லாத்தையும் விரட்டிட்டு ஃபாஸ்டிங், சாப்பிட மாட்டேன். அப்புறமா கொஞ்ச நேரம் யோசித்தான், ரொம்ப ஈயெல்லாம் பிடிச்சி எல்லாம் பழம் நாசமாக போயிடும், சாப்பிட மாட்டேன், வாய்க்குள்ளே லைட்டாக வச்சுக்கிறேன், ஓரமாக வச்சுக்கிறேன், சாப்பிட மாட்டேன். ஆனால் அம்மா வாய்க்குள்ளே வச்சுக்கிச்சான், சாப்பிட மாட்டேன் ஃபாஸ்டிங். இப்படி சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கடிப்பட்டுச்சான். நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் ஜூஸ் தானே போது, பரவாயில்ல, ஃபாஸ்டிங். கொஞ்ச நேரத்தில் ஜூஸ் மொத்தமும் ஜூஸ் ஆகிடுச்சு, பழமே ஜூஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஃபாஸ்டிங், எங்கே ஃபாஸ்டிங்? இதே மாதிரி தான் நிறைய பேர் ஃபாஸ்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பக்கத்துலேயே சுற்றி வச்சுக்கிட்டு ஃபாஸ்டிங் இல்லை, விலக்குப்பா, அதை விட்டு தூரமாக போ, அந்த கூட்டத்தை விட்டு தூரமாக போ, அதை விலக்கு, அந்த இடத்தை விட்டு நீ தள்ளி போ, கர்த்தர் உனக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. அதை நம்மளை ஆசையை தூண்டுற மாதிரி திரும்ப அங்கே போய் நிற்கக்கூடாது. நாம் மாம்சமான மனிதர்கள் தான். என்ன சொல்கிறீங்க? என்ன தான் ஆவியில் மேய்ந்தா கூட மாம்சத்திற்குரிய மனிதர்கள் தான் நாம். இந்த மாம்சம் நமக்கு இருக்கிற வரைக்கும் ஆசை இச்சைகளுக்கு நாம் தீனி போடாமல் நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை. அதனால தான் இயேசு சொன்னார், உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினா அது தரித்து போட்டிருப்பா, உன் வலதுகை இடர்னா தரித்து போட்டுரு. ஏன்னா நீ அந்த இடரலோடு நீ சண்டை போட்டுக்கிட்டு நீ நித்திய ஜீவன் அடையாமல் போகிறதுக்கு ஒரு கண் இல்லாமல் நீ மேலே வந்தால் கூட பரவாயில்லன்னு சொன்னார். அப்போ அதை தூரப்படுத்த வேண்டியது மிக மிக முக்கியம். அதை தூரப்படுத்தணும். எபேசியர் 4:27 சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா அப்புறமா அவன் முழு இடத்தையும் பிடிச்சிருவான். கொஞ்சம் கூட இடம் கொடுக்கக்கூடாது. அவன் திரும்ப ஆசைகளை விதைக்கும்படி இடம் கொடுக்காம இருக்கணும். அப்படி இருப்போமானா ஆசைகளுக்கு விலகி இருப்போம். மூணாவது, எப்படி நாம் துராசைகளுக்கு தீமையை பற்றி ஆசையை எப்படி நம்ம வெறுக்கலான்னு சொன்னால், எபிரேயரில் வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் மோசேயை பற்றி நாம் அங்கே படிக்கிறோம்.
மோசே என்ன செய்தான்? விசுவாசத்தினாலே 24ஆம் வசனம், தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, அந்த வார்த்தையை நான் முக்கியப்படுத்துகிறேன், பார்வோனுடைய குமாரன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை என்ன பண்ணிட்டான்? தெரிந்து கொண்டான். அப்போ முதல் படி என்ன சொன்னேன்? தேவ பயம். கர்த்தர் என்னுடைய விருப்பங்களை கூட பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற பயம் வரும்போது அந்த பாவத்தை பற்றி, தீமையை பற்றிய ஆசை நம்மை விட்டு வெறுப்பாக மாறும். ரெண்டாவது, நாம் என்ன செய்யணும்? தீமையை விட்டு தூரமாக இருக்கணும், ஃபார் அவே ஃப்ரம் ஈவில். மூணாவது ஃபெலோஷிப் வித் காட்ஸ் பீப்புள். மோசே எப்படி வெறுத்தான்னு சொன்னால், வெறுத்த உடனே என்ன செய்தானா? தேவ ஜனங்களோடு பாடு சகிப்பதை அவன் பாக்கியமாக கருதி அவங்களோட போய் சேர்ந்துக்கிட்டானா. நம்ம கூட்டணி ரொம்ப முக்கியம். எங்கே இருக்கிறோமோ சொல்லுவாங்கள்ல, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்குள்ளே அந்த பாவத்தை பற்றிய வெறுப்பு, பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே பெருகணும்னு சொன்னால் தேவ ஜனங்கள், பக்தியுள்ள மக்களோடு நாம் ஐக்கியம் வைத்துக்கிறது ரொம்ப முக்கியம். பழைய நண்பர்களோடு பல ஐக்கியங்களோடு உட்காந்துட்டு நாம் தீமையை வெறுத்துருவோம்னு நினைக்கிறது முடியாத காரியம். நம்முடைய நண்பர்கள் கூட்டத்தை நம்ம மாற்றணும், கூட்டணிகளை மாற்றணும். முன்னாடி இருந்த அரட்டை பெஞ்சிலேருந்து இடத்த மாற்றணும். நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லுவேன், அதே பெஞ்சில் உட்காந்துட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் மாறிடுவேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். முடியலைன்னா என்ன பண்ணிடணும்? பெஞ்சை மாற்றிடணும், இடத்த மாற்றிடணும். ஒரு 2 அடி தள்ளி உட்காந்தாலே பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. அங்கே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இருந்தால் அவங்களோட நீங்கள் சேர்ந்து தேவனை பற்றும் விசுவாசத்தை நீங்கள் வளருவது தீமையை வெறுப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். அதே ஆசையில், இச்சையில் வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களோட நீங்கள் உட்காந்துட்டு உங்களை காத்துக்கொள்ளுவேன் நீங்கள் போராடிட்டு உட்காந்துருப்பீங்களான்னா கொஞ்ச நாளில் உங்களுடைய வெறுப்பு திரும்ப ஆசையாக மாறும். ஏன்? அவங்கள போல் நாம் இருக்கலாமே, அவர்களை போல நாம் செய்யலாமே. திரும்பி பழைய பாவங்களில் போய் என்ன பண்ணிடுவோம்? ரொம்ப சுலபமாய் விழுந்து விடுவோம். அப்போ ஆண்டவர் நம்மை தீங்கிலிருந்து விலக்கணும்னா தேவனை போல மாறணும். அவர் என்ன செய்கிறாரு? எப்படி தீமை தனக்கு நெருங்காமல் வைக்கிறார்னா, அக்கிரமத்தின் மேல், அநியாயத்தின் மேல் அவர் என்ன பண்ணுறதில்ல? சந்தோஷப்படுறதில்ல. அந்த சந்தோஷம் இல்லாமல் அந்த அநியாயத்தை, அக்கிரமத்தை பார்த்து வெறுப்பாக பார்க்குறார். அந்த வெறுப்புணர்வை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். ஹல்லேலூயா! அந்த வெறுப்பு நமக்கு வேணுங்க. பாவத்தை பார்த்து பயப்படுறதை விட பாவத்தை பார்த்து ஒரு வெறுப்பு வரணும். ஐயோ இது வேண்டாம் என்று சொல்லி ஒரு வெறுப்பு உண்டாகும். வேதம் சொல்லுகிற நாய் தான் கக்கினதை திரும்ப சாப்பிட்றது பாரு. சில பேர் எதை விட்டாங்களோ அதை போய் திரும்ப ஏன் கை வைக்கிறாங்கன்னா அதன் மேலே இன்னும் பூரண வெறுப்பு உண்டாகவில்லை. பூரண வெறுப்பு இல்லை. ஒருத்தர் இப்படி சொல்கிறத கேட்டேன் நான். ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது கையை மட்டும் மேலே தூக்கிக்கிட்டாராம். ஞானஸ்தானம் எடுக்கும்போது கையை உள்ளே விட மாட்டேன்ட்டாராம். பாஸ்ட் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உள்ளே விட மாட்டேன்ட்டாராம். என்னங்க இப்படி கையை அப்படி தூக்கிட்டீங்க, நீங்கள் ஞானஸ்தானம் முழுசாதனை கொடுப்போம், கையை மட்டும் இல்லை, அது ஒரே ஒரு தம்மு கடைசியாக ஒன்று அடிச்சுட்டு வந்துடலான் இருக்கேன், அதான் அவனை கையை அப்படி தூக்கிட்டேன். இப்போ இன்னும் அந்த ஆசை விடலை பாருங்கள். ஆனால் செய்கையெல்லாம் பார்த்தா ரட்சிக்கப்பட்ட ஆள் மாதிரி தான் செய்கை. ஆசை போல் அந்த ஆசை உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம முன்னால் போக முடியாது. நம்ம பின்னாடி பிடிச்சி இழுத்துறோம் அப்படியே. ஆண்டவரே, தீங்கு என்னை விட்டு விலகும்படி நான் என்ன பண்ணணும்? தீங்கை தேவனை போல வெறுக்கணும். எத்தனை பேர் வெறுக்கணும்னு விரும்புகிறீங்க? வெறுக்கணும். அது ஒரு ஆசையாக அல்ல, அந்த ஆசைகளை வெறுத்து நான் தள்ள வேண்டும். அதனால தான் கலாத்தியர் 5:23 வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குரியவர்கள் தங்களுடைய மாம்சத்தின் ஆசைகள், இச்சைகளை என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இனி அதுக்கு ஜீவன் இல்லை. அது மேலே ஒரு வெறுப்பு, அந்த பாவத்தின் மேலே, இச்சைகள் மேலே, ஆசைகள் மேலே. முன்னால் ஒரு காலம் ஆசையாக நிறைவேற்றினேன், இன்றைக்கு அந்த ஆசை எனக்கு வெறுப்பாக மாறிடுச்சு. அவைகளை பார்க்கும்போது நான் வெறுக்கிறேன், அவைகளை வெறுத்து உதறி தள்ளுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய பயத்தினால், தேவ பயம் இருதயத்தை நிரப்பட்டும். தீமையை விட்டு தூரமாய் நிற்கிற ஒரு கண்களை எனக்கு தாரும். எனக்கு இடத்தை மாற்ற உதவி செய்யும். பரிசுத்தவான்களோடு நல்ல ஐக்கியத்தில் நான் இருந்து ஆண்டவரே, நன்மையை விரும்புகிறவனாய், நன்மையை ஆசிக்கிறவனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா! தீமைக்கு என்னை விலக்கும். How to deliver yourself from evil? Deliverance from evil comes when you stop rejoicing in evil. தீமையை சந்தோஷமாய் அனுபவிக்கிறதை நாம் நிறுத்தும்போது, தீமையை கண்டு மகிழ்கிறதை நிறுத்தும்போது தீமையிலிருந்து தேவன் நம்மை விடுவிப்பார். ரெண்டாவது, எப்பொழுது தீமையிலிருந்து விடுதலை வரும்? 2 பேதுரு 2:12 வாசிங்க. 2 பேதுரு 2:12.
இவர்களோ பிடிபட்டழிக்கப்படுகிறதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள். They speak evil things that they understand not, and they utterly perish in their own corruption. இவங்களுக்கு வந்த தீமை இவங்களை விட்டு விலகாமல் இவங்களை பின்பற்றி வந்து இவங்களை அழிச்சதுக்கு காரணம் என்ன? இவங்க அழிவுக்கு நேராக போகிற காரணம்னா, ரெண்டாவது, deliverance from evil comes when we stop reporting evil. தீமையை பேசுவதை நாம் நிறுத்தும் வரைக்கும் தீமையிலிருந்து நமக்கு விடுதலை வராது. இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, இவர்களுக்கு அறியாத காரியங்களை இவங்க என்ன பண்ணுறாங்களாம்? பேசிகிட்டே இருக்கிறாங்களாம். தேவையற்ற காரியங்கள், அறியாத காரியங்கள், உண்மையில்லாத காரியங்களை பேசி 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 தாங்களே அந்த தீமையினால் அழிவுக்கு நேராய் வரும்படி அழிவை தங்களுக்கென்று அவர்களே சம்பாதித்து கொள்ளுகிறார்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில் தீமையிலிருந்து கர்த்தர் நம்மை விலக்கணும்னா நாம் என்ன செய்யணும்னா, ஆண்டவரே தீங்குக்கு என் நாவை நான் என்ன செய்வேன்? விலக்குவேன். அல்லேலூயா. வேதம் நமக்கு எவ்வளோ தெளிவாய் சொல்கிறது, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ நம்ம என்ன தொடர்ந்து பேசுகிறோம், நம்ம எதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறோம், இவை மிக மிக முக்கியமானது. தீங்கை நாம் திரும்ப திரும்ப பேசி பழகிடுவோமானா அந்த தீங்கு நம்மை தீண்டும். நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். யாரை பற்றி எதை பேசுகிறோம், என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கோம், எங்கே பேசுகிறோம், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், எண்ணாகமம் 13:32 பாருங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்பினார். ஈவில் டைடிங்ஸ், ஈவில் ரிப்போர்ட், எல்லாத்த பற்றி என்ன செய்தாங்களா? ஒரு நல்ல காரியம் சொல்லலை. என்ன சொன்னாங்க? எல்லாமே துர்ச்செய்தி, கெட்ட செய்திகளை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. பாருங்க, இந்த ஜனங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த 12 வேவுகாரர்களை இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து தெரிந்தெடுத்து அனுப்புகிறாங்க. பாருங்க, போய் வேவு பார்த்துட்டு வாங்க, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுற்றி திரிஞ்சு வாங்கன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஏனென்றால் தேவனால் அழைக்கப்பட்ட பெரிய தீர்க்கதரிசி, அற்புத அடையாளங்களை நிறைவேற்றின மோசே, அவருக்கே என்ன பண்ணலை? இந்த பாக்கியம் கிடைக்கல. இந்த தேசத்துக்குள்ளே கால் வைத்து சுற்றி வர்ற பாக்கியம் கிடைக்கல. தேவன் அவரை மலையின் மேல் ஏறி போக பண்ணி அங்கேருந்து வேணால் தூரத்துலேருந்து பார்த்துக்கோன்னு சொல்லி தேசத்தை காமிச்சார். அந்த மனுஷன் கெஞ்சுறான், ஒரு முறை நான் போயிட்டு வந்துடுறேன் ஆண்டவர், அதை பற்றி இனிமேல் என்னோட நீ பேசாதேன்னு சொல்லி தடை பண்ணார். அப்போ அந்த தேவ மனுஷனுக்கு எவ்வளோ ஆசை இருந்திருக்கும், அந்த தேசத்தில் ஒரு முறை நான் போயிட்டு வரேன், நான் அனுபவிக்க கூட வேண்டியதில்லை, ஒரே ஒரு முறை நான் போயிட்டு வர்றேன்னு சொன்னான். அதுக்கு அனுமதி கிடைக்கல. ஆனால் இந்த 12 பேருக்கு அனுமதி கிடைத்தது. எல்லா மக்களை விட முதல் சான்ஸ், ஃபஸ்ட்டு டூர் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அதில் 2 பேர் தான் நல்ல செய்தி சொன்னாங்க. 10 பேர் என்ன சொன்னாங்க? துர்ச்செய்தி. வாயை திறந்தா அந்த காரியத்தை பற்றியெல்லாம் கெடுதலாகவே பேசி, தீமையே பேசி 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 எல்லா ஜனங்களையும் வந்து ரிபெல்லியன்குள்ளே நடத்தினாங்க. எல்லாரும் வந்து எதிர்த்து வரும்படி, முறுமுறுக்கும்படி செய்தாங்க. முடிவை பாருங்கள், அது என்ன நடந்துச்சு. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்கள், 35ஆம் வசனம் பாருங்களேன். 14:35, 14:35. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடின இந்த பொல்லாத சபையார் யாவருக்கும் இப்படியே செய்வேன். இந்த வனாந்திரத்திலே அழிவார்கள். இந்த வனாந்திரத்தில் அவங்க என்ன செய்வாங்க? அழிவாங்க. இந்த வனாந்திரத்தில் அழிந்து போங்க. பாருங்க, துர்ச்செய்தியை பேசி துர்ச்செய்தியை பரப்பி ஏதாவது வாழ முடிஞ்சதா? அவங்களால ஏதாவது மேன்மையாட முடிஞ்சதா? பாருங்க,
வனாந்தரத்தில் அழிந்து போனாங்க. அதே 37ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்களான்னா ரொம்ப தெளிவாய் நேரடியாய் வேத வசனம் சொல்லுகிறது. 37 சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். கர்த்தருடைய சந்நிதியில் எப்படி செத்தாங்களாம்? யார் இவங்க? துர்ச்செய்தியை பரப்பின சொன்ன மனிதர். நம்ம வாழ்க்கையில் நம்ம தீமையை நம்ம வாயாலே என்ன பண்ணிடக்கூடாது, நாம் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்துடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது நம்முடைய நாவானது பயங்கரமான ஒரு கருவியில். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நாவானது எந்த மனிதனாலும் அடக்க முடியாத ஒன்று, அது மிகவும் பொல்லாதது, அது விஷம், கொடிய விஷம் நிறைந்தது. நாவை நம்ம அடக்காமல் போவோமானா தீமையை நாம் என்ன பண்ணுவோம், விலைக்கு வாங்குற மாதிரி. ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்லுகிறார், பேசுகிறத பற்றி சொல்லும்போது, நாம் ஒரு காரியத்தை பேசும்போது மற்றவர்களை பற்றி நம்ம வாழ்க்கையில் நம்ம பேசுகிற காரியங்கள் பற்றி பேசும்போது அவர் சொல்கிறாரு, நம்முடைய நாவை காக்கும்படி 5 பிரின்சிபல்ஸ் அவர் சொல்கிறார். 5 பிரின்சிபல்ஸ். ஆங்கிலத்தில் திங்க் என்ற வார்த்தைக்கு THINK. இந்த வார்த்தையுடைய 5 எழுத்தை அவர் என்ன பண்ணுறாருனா, ஒவ்வொரு எழுத்துக்கு ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி இந்த 5 கேள்வி கேட்கணும்னு சொல்கிறார். வேணால் எழுதிக்கிடுங்க. ஒரு காரியத்தை பேசுகிறதுக்கு முன்னால், ஒரு காரியத்தை பரப்புறதுக்கு முன்னால் 5 கேள்விகள் கேட்கணுமா. T அப்படின்ற எழுத்துக்கு என்ன கேள்வினா, இஸ் இட் ட்ரூ? நான் பேசுவது உண்மையா? நான் சொல்வது உண்மையா அல்லது பொய்யா? இது உண்மைன்னு எனக்கு நிச்சயமாக தெரியுமா என்று 2 முறையாவது நாம் சோதித்து பார்க்கணும். இஸ் இட் ட்ரூ? 2வது ஹெச் என்ற வார்த்தைக்கு அவர் சொல்கிறார், இஸ் இட் ஹெல்ப்ஃபுல்? அது யாருக்காவது உதவியாக இருக்குமா? நான் சொல்வதனால், இந்த காரியத்தை சொல்வதனால் யாருக்காவது அது உதவியாக இருக்குமா? இஸ் இட் ஹெல்ப்ஃபுல்? 3வது ஐ என்ற வார்த்தை, இஸ் இட் இன்ஸ்பைரிங்? யாருக்காவது பக்தி விருத்தியை உண்டாக்குமா? இஸ் இட் இன்ஸ்பைரிங்? நான் பேசுவதனால் பக்தி விருத்தி உண்டாகுமா? 4வது என் என்ற வார்த்தை, இஸ் இட் நெசசரி? இது அவசியமா? கண்டிப்பாக அவசியமா? சொல்லலைன்னா தலை வெடிச்சிருமா என்ன? கண்டிப்பாக இது தேவையா? இது சொல்லலைன்னா உலகம் நின்றுமா? ரொம்ப அவசியமா? இஸ் இட் நெசசரி? கே கடைசி எழுத்து, இஸ் இட் கைண்ட்? இது அன்பினால் எழும்பி வருகிறதா? இதை சொல்லும்போது நான் சொல்லுகிற நபரை பற்றி நான் அன்போடு சொல்லுகிறேனா அல்லது வெறுப்போடு சொல்லுகிறேனா? இஸ் இட் ட்ரூ? இஸ் இட் ஹெல்ப்ஃபுல்? இஸ் இட் இன்ஸ்பைரிங்? இஸ் இட் நெசசரி? இஸ் இட் கைண்ட்? நான் சொல்வது உண்மையா? நான் சொல்வது பயனுள்ளதா? நான் சொல்வது பக்தி விருத்தி உண்டாக்குமா? நான் சொல்வது மிக அவசியமானதா? நான் சொல்வது அன்பினால் சொல்லுகிறேனா? காரியங்களை பரப்பும்போது தீமையை பரப்பின முறுமுறுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் பேசுவோமானா, தேவன் நம்மை, அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை தேவன் நிறைவேற்றாமலே நம்முடைய ஜீவனை முடிய பண்ணுவார். ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்களை பெற்ற நான் உம்முடைய வாக்குத்தத்தங்களின் பூரணத்தை காணும்படி என் நாவை தீமைக்கு விலக்கு என கிருபை தாரும். ஹல்லேலூயா. Deliverance from evil comes when we stop reporting evil. தொடர்ந்து தீமையே பேசிக்கொண்டு நல்லதை பேச நேரம் இல்லாமல் எப்பொழுதும் தீங்கையே பேசி பழகிற இருதயத்தை கர்த்தர் மாற்றி நன்மையை காண்கிற இருதயத்தை எனக்கு தாரும். ஒரு முறை எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் பைபிள் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு ப்ரொஃபஸர் ஒரு முறை சொன்னார், nobody is 100% right and nobody is 100% wrong all the time. Nobody is 100% good and nobody is 100% bad all the time. எல்லா நேரத்திலேயும் எல்லாருமே 100% நல்லவர்களும் அல்ல, 100% கெட்டவர்களும் அல்ல. எல்லாமே 100% எப்பொழுதுமே சரியாகவும் இருக்காது, அதே நேரத்தில் மறுபக்கத்தில் 100% தப்பாக இருக்காது. எல்லாவற்றிலையும் நன்மையை தேடுவோமான நன்மையை கண்டுபிடிப்போம். அல்லேலூயா. எதை தேடுறீங்களோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. தீமையை தேடி போனால் தீமையை கண்டுபிடிப்பீங்க, நன்மையை தேடினா எதை கண்டுபிடிப்பீங்க? நன்மையை தேடுவோம்.
நாம் இன்றைக்கு தீமையை பேசாதபடி நன்மைக்கு பின்னால் போவோம். அல்லேலூயா. தீங்கை என் கூடாரத்துக்கு நான் விலக்குகிறேன் ஆண்டவரே. எப்பொழுது தேவன் நம்மை தீங்கிலிருந்து விடுவிப்பார்? எல்லா தீங்கிலிருந்து விடுவிப்பார் நிச்சயமாக. நாமளே தீங்கை நம்ம வாழ்க்கைக்குள்ளே வருவிச்சுக்கிடக்கூடாது. நாவை அடக்க தேவன் கிருபை தருவாராக. மூன்றாவது, எப்பொழுது தீமையை நம்ம வாழ்க்கையை விட்டு விலக்கலாம், அதுலேருந்து எப்போ விடுவிக்கப்படலான்னு சொன்னால், நீதிமொழிகள் 17:13. நீதிமொழிகள் 17:13 வாசிங்க. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு எது விலகாதான்? யாபேஸ் ஜெபிக்கிறான், ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்ன பண்ணோம்? விலக்கிறோம் ஆண்டவரே. இப்போ நம்ம வீட்டை விட்டு தீமை விலகணுமானா என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், நன்மை செய்தவனுக்கு என்ன செய்யக்கூடாது? தீங்கு. உண்மையாக சொல்லப்போனால் தீங்கே செய்யக்கூடாது. தீங்கே செய்யக்கூடாது. ஆண்டவர் கெட்ட ஒலிவ மரமாகிய நம்மை நல்ல ஒலிவ மரமாக மாற்றிட்டார். இனி நம்மளெல்லாம் ஆண்டவர் நல்ல கனி கொடுக்குறவங்களா மாற்றிட்டார். அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு நன்மை செய்கிறவர், ஒருபோதும் தீமை நினைக்காதவர், தீமை ஒருவனுக்கும் செய்யாதவர், தீங்கு செய்தவர்களுக்காக ஜெபம் பண்ணவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நன்மை செய்தவர்களுக்கும் என்ன பண்ணக்கூடாது? தீங்கு செய்திடக்கூடாது. இன்னும் ஒரு படி சொல்ல வேண்டுமானா, தீமை செய்கிறவங்களுக்கு என்ன பண்ணிடக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. தாவீதினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஆரம்பம் ஒரு ஆட்டிடையனுடைய வாழ்க்கை. ஒரு சின்ன வீடு, ஒரு சின்ன குடும்பத்தில் பிறந்த பையன். அந்த பையனுடைய வீடை கர்த்தர் நிலைவரப்படுத்தி அவனுடைய சிங்காசனத்தை நிலைத்திருக்க பண்ணதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால், அவனுக்கு நன்மை செய்த சவுலுக்கு ஒரு நாள் அவன் என்ன செய்யலை? தீமை செய்யலை. ஆனால் சவுலை பார்த்தீங்கன்னா, தாவீது சவுலின் நிமித்தமாக அவனுக்கு முன்பாக போய் கோலியாத்தை வென்று பெலிஸ்தியரை மடங்கடித்து சவுலுக்கு எவ்வளவோ நன்மைகளை அவன் செய்தான். பிசாசினால் பிடிக்கப்பட்டு அவன் அலக்களிக்கப்பட்ட போது கிண்ணறத்தை கொண்டு வந்து வாசித்து அவன் அந்த பிசாசு அசுத்தாவிகள் அவனை விட்டு அகன்று போகும்படி தாவீது அழைக்கப்பட்ட போதெல்லாம் வாசித்துட்டு இருக்கான். ஆனால் அந்த சவுல் தாவீது செய்த நன்மைகளை மறந்து எந்த பையன் தனக்கு நன்மை செய்தானோ அவனுக்கு என்ன செய்தானா? தீமையை செய்தான். பாருங்க, அவனே தன்னுடைய சொந்த வாயினாலே அவன் சொல்லுகிறான். பாருங்க, 1 சாமுவேல் 24:17. 1 சாமுவேல் 24:17 24:17 சொல்லுகிறது, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு என்ன செய்தேன்? முடிவை பாருங்க. நன்மை செய்தவனுக்கு தீமை செய்ததுனால அந்த தீமை வென்றதா? தீமை கடைசியில் அவனை வாழ வைத்ததா? இல்லையே. அவன் குடும்பமே இல்லாமல் போச்சு பாருங்க, அவன் ராஜ்யபாரம் இல்லாமல் போச்சு. ஆனால் தாவீதை பாருங்க, ஒரு எளிமையாக ஆரம்பித்து சாதாரணமாக ஆரம்பித்து அவன் நன்மை செய்தவனுக்கும் சரி தீமை செய்தவனுக்கும் சரி ஒரு நாளும் தீங்கு நினையாமல் தீங்கு செய்யாமல் இருந்தான், நன்மை செய்து கொண்டே இருந்தான். கர்த்தர் தன்னுடைய சத்துருக்களை தன் கையிலே ஒப்பு கொடுத்த போது கூட அவன் என்ன செய்யலை? ஜீவனை வாங்கலைங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் தூண்டுறான், உனக்கு இவ்வளோ தீங்கு செஞ்சிட்ருக்கான் சவுல், ஒரே குத்து, நான் கூட குத்துறேன். வேண்டாம்ப்பா, கர்த்தர் அபிஷேகம் பண்ண மனுஷன், அவன் மேலே நம்ம கை போடக்கூடாது. தீங்கு செய்ய மாட்டான்ப்பா, என் கையிலேருந்து தீங்கு வராது, அவன் செய்கிற செஞ்சுட்டு போட்டோம் என்று விட்டுட்டான். கர்த்தர் பாருங்க, நன்மை செய்கிறவனுக்கு தீமை செய்யாத தாவீதை கர்த்தர் நிலைவரப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த மனுஷனே சொல்லிட்டு போகிறான், சவுல் நீ என்னை விட உத்தமன்பா, நீ நிச்சயமாக ராஜாவாவாய், நீ நிச்சயமாக ராஜாவாவாய். நம்மகிட்ட தீமையை விலக்கணுமா? தீமையிலேருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளணுமா? மூன்றாவது குறிப்பு, டெலிவரன்ஸ் ஃப்ரம் ஈவில் கம்ஸ் when we stop rewarding evil, repaying evil, recompensing evil. தீமையை சரி கட்டாமல் நாம் இருப்போமானால் தீமை நம்மை விட்டு விலகும். கர்த்தர் நம்மை தீமையை விட்டு விலக்கணுமா? தீமை என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் சரி கட்டக்கூடாது. விசேஷமாய் நன்மையை மறக்கக்கூடாது. மற்றவர்கள் நமக்கு செய்த நன்மையை மறக்கக்கூடாது. நன்மை மறவாமல் ஒரு நாளும் அவர்களுக்கு தீங்கு செய்யவே கூடாது. நீதிமொழிகள் 20:22. நீதிமொழிகள் 20:22 வாசிங்க. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாது. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன்னு சொன்னா, இந்த வசனம் எழுதப்பட்டது பழைய ஏற்பாட்டின் காலத்தில். அங்கே அந்த காலத்தினுடைய சட்டமே என்ன சொல்லுதுன்னா, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்.
சரிக்கு சரியாக செய்யணும். ஆனால் அந்த காலத்தில் சாலமோன் சொல்லுகிறான், தீமைக்கு தீமையை சரி கட்டுவேன் நீ சொல்லாத. கர்த்தர் என்ன செய்யணும்? கர்த்தருக்கா நீ காத்திருந்தா அவர் உன்னை என்ன பண்ணுவார்? ரட்சிப்பார். கர்த்தர்கிட்ட விட்டுறணும். சில பேர் இன்றைக்கி எதுவும் செய்ய முடியலன்ட்டு பேசாமல் இருக்காங்க. ஆனால் மனசுக்குள்ளே சொல்லிக்கிடுவாங்க, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். கரெக்டாக சொல்கிறீங்க பாருங்கள். இப்போ அந்த மாதிரி மனசில் வச்சுருவேன். நான் நேரம் வரும் பாரு, உன்னை பார்த்துக்கிறேன். அதான் ஜெபத்தோடு காத்திருக்கிறாங்க, உபவாசத்தோடு காத்திருக்கிறாங்க. எனக்கு ஒரு நேரம் வராதா? உனக்கு வாச்ச நேரம் எனக்கு வராதா? வரும் பார். அப்படி இல்லை. தீமை செய்தவனுக்கு நன்மை செய்ய தான் நாம் நிற்கணும். நன்மை செய்தவனுக்கும் நன்மை, தீமை செய்தவனுக்கும் நன்மை. அதனால தான் ரோமர் 12:17 வாசிக்கிறோம். ரோமர் 12:21, 1 தெசலோனிக்கேயர் 5:15 இந்த வசனங்கள்லாம் வாசித்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கும் நீ தீமைக்கு தீமை செய்யாதே. நீ ரோமர் 12:17, ரோமர் 12:21, 1 தெசலோனிக்கேயர் 5:15 எல்லாருக்கும் நன்மை செய்ப்பா, தீமையை மட்டும் நீ செய்யாத, தீமையை விதைச்சிடாத. 2 தீமோத்தேயு 4:14 நீங்கள் வாசிக்கலாம். இந்த அலெக்சாண்டர் என்ற மனுஷன் பவுலுடைய ஊழியத்தில் பெரிய தீங்கு செஞ்சானான். கொஞ்சம் நெஞ்சம் அவன் கொடுத்த தொந்தரவு கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, மிகுதியாக அவனுக்கு தீங்கு செய்தான். ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? கர்த்தரே அவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பதில் அளிக்கட்டும். நான் எதுவும் செய்ய மாட்டேன். நீ எனக்கு விரோதமாக, என் ஊழியத்துக்கு விரோதமாக நீ எழும்பி வந்து எனக்கு கொடுத்த தொல்லைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்தார். கர்த்தரே உனக்கு பதில் செய்வார்ப்பா, நான் செய்ய மாட்டேன். கர்த்தர் கையில் கொடுத்துட்டான். கர்த்தர் கையில் விழுந்தவன் சும்மா எழும்பி வர முடியுமா? அப்போ கர்த்தர்கிட்ட விட்டுருவோமானா அவர் கரெக்டாக நியாய தீர்ப்பை கொடுத்துருவார். நாம் ஆத்திரத்தில் ஏதாவது செஞ்சுருவோம். கர்த்தர்கிட்ட விட்டுறணும். அதான் பைபிள் சொல்லுது, பழி வாங்குதல் எனக்குரியது, அதை நானே செய்கிறேன்ப்பா, நீ அதில் தலையிடாத. கர்த்தர் கையில் நான் ஒப்பு கொடுத்து விட வேண்டும், ஒப்பு கொடுத்து விட வேண்டும். தீமையிலிருந்து என்னை விடுவியும் அப்படின்னா, எந்த தீமையிலேருந்து விடுவிக்கப்படணும்னா, எப்போ விடுவிக்கப்படுவோம்னா, மற்றவர்கள் செய்கிற தீமைக்கு நாம் பதில் தீமை செஞ்சு நம்முடைய ஆத்திரத்தை நம்ம தீர்த்து கொள்ளும் போதில்லை. மாம்சம் சொல்லும், போய் செஞ்சுட்டு வா, உனக்கு என்ன முடியாதா என்ன? அந்த சின்னவன் என்னென்னமோ பண்ணுறான், நீ என்ன இவ்வளோ பெரிய ஆள், நீ என்னெல்லாம் பண்ணலாம், ஒரு ஃபோன் எடுத்து பண்ணு போதும், எல்லாத்தையும் முடிச்சிடலாம். எடுக்க வேண்டாம். அப்பா நீ தீமை செய்றியா, செஞ்சுட்டு போப்பா, தீமை செஞ்சுட்டு போ, கர்த்தர் எனக்கு நன்மையை தருவார். அல்லேலூயா. அவங்கள நல்லா ஆசீர்வதிங்க, காலையில் எழும்பி நல்லா ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எனக்கு தீங்கு செய்கிற மனுஷன் நல்லா இருக்கட்டும், ஆசீர்வதிங்க. வேதம் சொல்லுகிறது, நீ ஆசீர்வதிப்பா, நல்லா ஆசீர்வதி. அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமானங்கிறது அந்த ஆசீர்வாதம் அவன் மேலே என்ன பண்ணிடும், போய் பழிச்சிரும். அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரம் இல்லாதவனா தான் திரும்பி உங்கள்கிட்ட ரிட்டர்ன் வரும். அதனால் நீங்களே என்ன பண்ணிக்கலாம், நீங்களே டோக்கன் போட்டு நீங்களே காசு எடுத்துக்கலாம். அப்படி தான் நீங்களே ஆசீர்வதிச்சு, நமக்கு ரொம்ப தீமை செய்கிறவனு நல்லா ஆசீர்வச்சுன்னா உங்கள் ஆசீர்வாதம் என்ன பண்ணும், மேலே போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. அவன் பல்ல கடிச்சே அவன் அழிஞ்சு போவான், நீங்கள் அவனை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் நீங்கள் தீமை செய்ய கையை எடுத்துட்டிங்கன்னா கர்த்தருடைய கரம் நம்மளை விட்டு என்ன பண்ணிடும், போயிடும். ஏப்பா இனி நீயே உன் வழியை பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன்னு போயிடுவார். அப்போது ஆண்டவரே என் வாழ்க்கையில் தீமையிலேருந்து விடுவிக்கப்படணும்னா தீங்கு செய்ய தீவிரிக்காமல், பதிலுக்கு பதில் செய்ய தீவிரிக்காமல் நன்மை செய்யவே தீவிரிப்பேன். அல்லேலூயா. இப்போ தீங்குன்னா பெரிய சண்டை நினச்சிடாதீங்க. சின்ன சின்ன காரியங்களில் கூட தீமைக்கு தீமை வந்து மனசில் எப்போவுமே நினைக்கக்கூடாது. சில வேளையில் பெரியவர்கள் ஏதாவது பேசுவாங்க, மாமனார் மாமியார் ஏதாவது சொல்லுவாங்க, கூட இருக்கிறவங்க ஏதாவது பண்ணுவாங்க. நீங்கள் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கொடுக்குறேன் பார் உனக்கு சாம்பாரில் அப்படின்னு கொடுக்கக்கூடாது. இல்லை, என்ன இருந்தாலும் என் கையால் நீ சோறு வாங்கணும், நான் பார்த்துக்கிறவங்க என்ன, அப்படி பண்ணக்கூடாது. கர்த்தர் பார்க்குறாரு, மேலே இருந்து கர்த்தர் பார்க்குறாரு. அவங்க தீமை செஞ்சால் தீமை செஞ்சுட்டு போட்டோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னும் நல்லா ருசியாக சாம்பார் வச்சு கொடுங்க. அல்லேலூயா. என்ன அப்படி மாதிரி அமைதி ஆகிட்டீங்கலாம், இப்படிலாம் வச்சு கொடுத்தா போக மாட்டாங்க பிரதர். ஒரு சாப்பாடுலே துண்டகானம் துணியாகானம் ஓடுறதுக்கு தான் நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி பிளான் பண்ணாதீங்க, தீமையை யோசிக்காதீங்க, தீமையை திட்டம் போடாதீங்க. என்ன பண்ணணும், நன்மையை திட்டம் போடணும். நன்மையே செய்வேன். அல்லேலூயா. நன்மையே செய்வேன். நன்மையை விதைச்சிக்கிட்டே இருங்க, அறுவடை உங்களுக்காய் கர்த்தர் மாறாமல் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ எப்போ தீமையிலேருந்து விடுவிக்கப்படலான்னு சொன்னால், when you stop rewarding evil, உலக மனுஷனை போல பழிக்கு பழி வாங்கி தீமைக்கு உடனே சரி கட்டுறது இது வேண்டாம். நன்மை செய்கிறவனுக்கும் தீமை செய்ய துணிச்சல் நமக்கு வரக்கூடாது. சீக்கிரமாக நன்மையை மறந்துடக்கூடாது. தேவனே எனக்கு நன்மை செய்தவர்களுக்கு நான் என்ன பண்ணக்கூடாது, எண்ணங்களில் கூட
நான் தீமையை நினையாதபடி நன்றி மறவாமல் என்னை வைத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. கடைசியாக 4வது, எப்போ தீமையிலேருந்து விடுவிக்கப்படலாம்? when can you be delivered from evil? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அநேக வேதனை, அதானே இந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, அதை என்ன வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு தான் யாபேஸ் ஜெபம். இப்போ இங்கேயும் சில பேர் அநேக வேதனைகளால் தங்களையே உருவ குத்திக்கிறாங்களாம். எதனாலன்னு கேட்டால், பண ஆசை என்னும் தீமை, எல்லா தீமைக்கு அது என்னது? வேர். இது கடைசி தலைப்பு. Deliverance from evil comes when we stop evil taking root in us. நமக்குள்ளே தீங்கானது வேர் விடாதபடி நாம் காத்துக்கொள்வோமானா தீமையிலிருந்து விடுவிக்கப்படுவோம். When we stop evil taking root inside us, நமக்குள்ள அது வேர் விட்டுறக்கூடாது. அது என்ன வேர்? இது என்ன வேர்? இது வேர் விட்டுருமா? தீமையே நமக்குள்ள வேரா வந்துருமா? அது என்ன வேருங்க? அந்த வேரை எந்த வேரா? அது சொல்லுங்க. பண ஆசை. இதை பற்றி நான் 2 வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முழு செய்தியவே ஆண்டவர் கிருபையின்படி நான் பேசியிருக்கிறேன். பண ஆசையிலிருந்து நான் விடுவிக்கப்படணும். அநேகர் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க, நான் அறிந்தேன். கர்த்தருக்குள்ளே நான் சந்தோஷப்பட்டேன். நானும் யோசித்தேன். அநேகர் என்னிடத்தில் இந்த கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, உண்மைதான் பிரதர், அந்த செய்தி எங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. பண ஆசை நமக்கு இருக்கக்கூடாது, பண ஆசை நமக்குள்ளே வேறாக வரக்கூடாது. ஆனால் அநேகருக்கு ஒரு சந்தேகம் என்ன வந்திருக்குன்னு சொன்னால், இந்த பண ஆசைனா என்னது? அப்போ நம்ம நாளைக்கு சம்பளம் வாங்கக்கூடாதா? புதுசாக எதுவும் வேலையை நம்ம சேர்க்கக்கூடாதா? ஒரு வேலையிலேருந்து இன்னொரு நல்ல வேலைக்கு மாறக்கூடாதா? புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாதா? நீங்கள் சீக்கிரத்தை பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குது. எதுதான் பண ஆசை? ஹவு கேன் ஐ டிஃபைன் த லவ் ஆஃப் மணி? பண ஆசைனா என்ன? சம்பாதிக்கிறதுலாம் பண ஆசையா? அப்போ பேங்க்கில் சேர்த்து வைக்கிறதுலாம் பண ஆசையா? ஃபிக்ஸட் டெபாசிட்டில் காசு போடக்கூடாதா? பிள்ளைகளுக்குன்னு சேர்த்து வைக்கக்கூடாதா? ஒரு நிலம் வாங்கக்கூடாதா? ஒரு நல்ல பொருள் வாங்கக்கூடாதா? ஒரு நல்ல துணிமணி வாங்கக்கூடாதா? இப்போ பண ஆசைனா என்ன? என்ன பண ஆசை? சும்மா பேசுகிறது ஈஸி, ஆனால் அதை நானும் யோசிக்க ஆரம்பித்தேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்ட உடனே நானும் கொஞ்சம் உட்காந்து யோசித்தேன். பண ஆசைனா என்ன? ஹவு கேன் ஐ டிஃபைன் வாட் இஸ் த லவ் ஆஃப் மணி? இன்றைக்கி 4 காரியம் உங்களுக்கு, 4 வார்த்தைகளை உங்களுக்கு ஐ வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் திஸ். 4 காரியங்கள். இது நீங்கள் வச்சுக்கலாம், ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். என்கிட்ட பண ஆசை இருக்கா இல்லையா அப்படின்னு, இந்த ஜாண்டிஸ் டெஸ்ட் மாதிரி, இதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு டிக்கு போட்டுக்கலாம். இதெல்லாம் வச்சுட்டு நம்ம பணத்துக்கு பின்னாடி போனால் நமக்கு பண ஆசை வந்துருச்சுன்னு அர்த்தம். பண ஆசை நம்ம விட்டு விலகணும்னா வேதம் நமக்கு பண ஆசைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு வழி என்ன, அல்லது எப்போ நமக்கு பண ஆசை வருதுன்னு வேதம் நமக்கு போதிக்கிறது. 4 வார்த்தைகளை மாத்திரம் ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்பர் 1, ஏசாயா 56:11. 56:11. திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர், அவர்களில் ஒவ்வொருவனும் தன் வழியையும் அவனவன் தன் மூலையிலிருந்து தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். திருப்தி ஆகாத, திரும்ப அந்த ஆரம்பத்தை வாசிங்க. திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய். சில வாசனெல்லாம் நமக்கு திருப்பி சொல்றதே கஷ்டமா இருக்கு. ஆனால் பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. எவ்வளவுதான் கொடுத்தாலும் அது என்ன ஆகாதான்? திருப்தியே ஆகாது. பண ஆசையின் முதலாவது அடையாளம் என்னன்னா, when the pursuit of money becomes insatiable. திருப்தி அடையாத பண ஆசை, திருப்தி அடையாமல் பணத்திற்கு பின்பாக வெறித்தனமாய் அலைவது பண ஆசையின் அடையாளம். எவ்வளவுதான் கிடைச்சாலும் அதில் ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு, ஒரு மகிழ்ச்சி இல்லாமல், போதும் என்ற மனதோடு இருக்க முடியாமல், தொடர்ந்து பணத்தையே குறியாய் வைத்து வாழும் வாழ்க்கை நம்மை சுற்ற வைத்திருக்குமானா நமக்குள்ள பண ஆசை வேரூன்றி விட்டது என்று அர்த்தம். இன்னொரு விதமாக சொன்னால், பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி
எல்லாவற்றையும் பணத்தின் மையமாக, பணத்தின் அடிப்படையாக ஓயாமல் வேலை செய்வதும், ஓயாமல் பணத்தையே குறியாய் வைத்து போவதும், திருப்தி அடையாமல், கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற திருப்தி இல்லாமல் தொடர்ந்து தேவைக்கு மிஞ்சி பணம் வேண்டும் பணம் வேண்டும் பணம் வேண்டும்னு இந்த பெருவயிற்று மிருகங்களை போல நாம் இருக்கக்கூடாதான். அதுக்கு போதும், ஆனால் அது என்ன பண்ணாது, போதும்னு உட்காராது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். போதும்னு விடாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கு உண்மையாக பொய்யா தெரியாது. நான் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், எப்படி இந்த புலிக்கும் சிங்கத்துக்கும் வித்தியாசம் இதானா, இந்த புலி எப்போவுமே அதுக்கு சாப்பாடு எங்கேயாவது கிடச்சிதுன்னா போய் சாப்பிட்ருமா படக்குன்னு. அந்த பக்கம் ஒரு மான் போதுன்னா இது இப்போ தான் சாப்பிட்டு முடித்தா படக்குன்னு போய் அடித்து சாப்பிட்டு உட்காந்துருமா. அதுக்கு எப்போல்லாம் பிளேட்டில் போட்டாலும் சாப்பிட்டே இருக்கும். ஆனால் சிங்கம் கொஞ்சம் வித்தியாசமானதான். சிங்கம் என்ன பண்ணணுன்னா, என்ன தான் அதுக்கு தீனி வந்தாலும் பசி இல்லைன்னா அது சாப்பிடாதான். அது என்ன பண்ணணுன்னா, ஒருவேளை ஒரு மிருகம் வந்தால் கூட அதை அடித்து தனியாக போட்டுருமா, போட்டு அதுக்கு இலையெல்லாம் வச்சு மூடி வச்சுக்கிடுமா. வச்சுட்டு அதுக்கு பசி வர்றப்போ கரெக்டாக பசி வேலையில் என்ன பண்ணுமா, திரும்ப சாப்பிடும். பண ஆசை இருக்கிறவங்க எப்படி புலியை மாதிரி, பண ஆசை இல்லாதவங்க சிங்கத்தை மாதிரி நான் சொல்லுவேன். இப்போ அந்த புலி என்னென்னா, பசி இல்லைன்னா கூட எதையாவது கிடைச்சதை சாப்பிடணும், தேவையே இல்லை ஆனாலும் பணம் பணம் பணம்னு பின்னால் போகிறது. இன்சேஷியபிள், திருப்தியே அடையாமல் தொடர்ந்து பணத்தையே குறி வைத்து போவது பண ஆசை நமக்குள்ளே இருக்கிறது என்று நமக்கு உணர்த்துகிறது. ரெண்டாவது 1 தீமோத்தேயு 5:4. 1 தீமோத்தேயு 5:4. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். பண ஆசை நமக்குள்ள வேறு ஒன்று இருந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ரெண்டாவது அடையாளம் என்னன்னா, when the pursuit of money makes us insensitive to people's feelings and needs. சுற்றி இருக்கும் மனிதர்களுடைய தேவைகளுக்கு உணர்ச்சியே இல்லாமல் பணமே குறியாய் வாழ்வது பண ஆசைக்கு பெரிய அடையாளம். இங்கே போட்டிருக்கு, பெற்றார் செய்த நன்மைகளுக்கு முதல்ல நன்மை செய்யணுமா, மற்றவன் தேவை உள்ளவனுக்கு கொடுப்பதற்கு விருப்பம் இல்லாமல் அதை சேமித்து வச்சா நமக்கு இன்னும் கொஞ்சம் பணம் மிச்சமாகும்னு நினைக்கிறவன் எப்படிப்பட்டவன், பண ஆசைக்காரன். பண ஆசைக்காரன். அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், உனக்கு கொடுக்கறதுக்கு திராணி இருக்கும்போது நீ என்ன பண்ணிடு, நீ கொடுத்துரு, கையை முடக்காத, நாளைக்கு வா என்று சொல்லாத. நாளைக்கு நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியாது. இப்போ ஐயோ இவனுக்கு கொடுத்தா நமக்கு 100 ரூபாய் நஷ்டமாயிடுமே, இதை நம்ம கொஞ்சம் சேர்த்து வைக்கலாமே அப்படின்னு இல்லாமல் தேவை உள்ளவனை பார்க்கும்போது நீ என்ன செய், கொடுத்து விடு. தேவை உள்ளவன். அதாவது சிலருக்கு பணம் எப்படி ஆயிடுச்சுன்னா, பண ஆசை உள்ளே வந்ததுனால அந்த மனிதாபியமே இல்லாமல் போச்சு. மனிதாபியமே இல்லாமல் போச்சு. அதாவது அப்பா அம்மா பசியாக இருக்கிறாங்க கூட பார்க்குறது இல்லை, நமக்கு பணம் சேர்த்தா போதும், அவன் சேர்த்தா நம்மளுக்கு என்ன. அந்த அளவுக்கு சில பேர் பண ஆசை பிடிச்சவங்களாயிட்டாங்க. ஒரு தேவை உள்ளவனுக்கு உதவி செய்கிறதுக்கு மனம் வராதபடி, இந்த பணத்தை எனக்கு நான் சேர்த்தா நல்லா இருக்குமே, எனக்குன்னு பிரித்து வச்சா நல்லா இருக்குமே என்று ஆசைப்படுவது. அந்த ஐஸ்வர்யவானை போல சம்பரமாய் சாப்பிட்டு ரத்தாம்பரத்தை உடுத்தி என்ன மாதிரி வாழ்ந்தான். வாசலில் ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான், அவனுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு ரொம்பலாம் தேவையில்லை, கொஞ்சம் கொடுத்தா போதும், அவன் சாப்பிடுவான். ஆனால் தினந்தோறும் அவனை பார்த்தா கூட அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்ன பண்ணிச்சுன்னா அவன் கண்ணை அடைச்சிருச்சு பாருங்களேன். நாய் அந்த புண்ணை நக்குது, நாய் என்ன பண்ணியிருக்கலாம், ஆனால் கொஞ்சம் கொடுத்தா போதும், ஒரு பேண்டேஜ் போட்டு விட்டுருக்கலாம், அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தா போதும். ஆனால் இவனுக்கு என்ன செலவு பண்ணுறது, நம்ம பணம் நமக்குரியது என்று அந்த கருமித்தனம். பிசினாரிகளாக இருந்தால் நமக்கு பண ஆசை வந்துருச்சுன்னு அர்த்தம். சில பேர் அப்பா பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு 100 கேள்வி கேட்பாங்க பாருங்க, வாங்குறதுக்கு கேள்வியே கிடையாது, அது எங்கேருந்து வந்தாலும் பரவாயில்ல. இல்லை இப்போ கொடுக்கணுன்னா 10 கேள்வி, அந்த கொடுக்க முடியாது, கையை நீட்ட முடியாது. அப்படி கொடுக்க முடியாமல் நம்ம பணத்தை சேர்க்கணும்னு நினைப்பது, அது நமக்குள்ளே என்ன உண்டாக்கும், பண ஆசையை உண்டாக்கும். செல்ஃபிஷ் வித்தவுட் அ லெண்டிங் ஹேண்ட். எல்லாம் சுய ஆசையின் மேலே சுயநலத்துக்காக வாழ்ந்து கொடுக்க மனம் இல்லாமல் இருக்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நாங்கள் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் என்று சொல்வார்.
வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். அன்பினால் நம்மை நேசிக்கிறவர்கள் மேல் பணம் செலவானாலும் பரவாயில்ல, பணம் முக்கியம் அல்ல, எனக்கு உறவு தான் முக்கியம், அன்பு தான் முக்கியம், அந்த கம்பேஷன் முக்கியம் என்று சொல்லி கொடுக்க இருதயம் இருக்குமானா பண ஆசையிலிருந்து விடுவிக்கப்படுவோம். ஆனால் கொடுக்க மனம் இல்லாமல் எல்லாம் சேமிக்கவே கண்கள் இருக்குமானா பண ஆசையில் சிக்கி இருக்கிறோன்னு அர்த்தம். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மூன்றாவது 1 தீமோத்தேயு 5:18 வாசிங்க. போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான் என்றும் வேதவாக்கியம் சொல்லுகிறதே. சரி, மத்தேயு 22:21 ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். ராயனுடையதை ராயனுக்கு, தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்க. போரடிக்கிற மாட்டை வாயை கட்டாமல், வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான், கூலியை கரெக்டாக கொடுத்துடணும். மூணாவது, பண ஆசை நமக்கு இருக்கிறதா என்று சோதித்து பார்க்க கேள்வி. when the pursuit of money makes us insincere, நேர்மையை விட்டு அல்லது உண்மையை விட்டு வழி விலக பண்ணுற பண ஆசை. நாம் பண ஆசை நேர்மையாய் நியாயமாய் கொடுக்க வேண்டியதை கொடுக்காம கையை முடக்கிறது பண ஆசைக்கு அடையாளம். ஒருவன் வேலைக்கு உட்கார்றான், காலையில் நம்ம ஒரு வேலைக்கு நம்ம ஒரு ஆளை நியமிக்கிறோம், இவ்வளவு கொடுப்பேன் என்று நம்ம சொல்கிறோம். வேலை முடிஞ்சதுக்கப்புறமா அவன்கிட்ட பேரம் பேசி ஒரு 50 ரூபா குறைச்சி, இந்த 50 ரூபா எதுக்கு அவனுக்கு கொடுக்கணும், நம்ம ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு எடுத்து நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா, நம்ம கொஞ்சம் சேமித்து வைக்கலான்னீங்கன்னா, வேலைக்காரனை கொடுக்க வேண்டிய கூலியை கொடுக்காமல் நாம் அதை முடக்கி வைப்போமானால் நமக்கு பண ஆசை இருக்குன்னு அர்த்தம். அவனுடைய வேலைக்கு தக்க கூலியை கர்த்தர் நமக்கு நம்ம இடத்துல பார்க்குறாரு. கிவிங் லெஸ் தேன் வாட் பீப்புள் டிசர்வ் அண்ட் டேக்கிங் மோர் தேன் வாட் இஸ் லாஃபுல் இஸ் அ சைன் ஆஃப் லவ் ஆஃப் மணி. ஒருவனுக்கு தகுதியானதை கொடுக்காமல் குறைத்து கொடுப்பதும், இன்னொருவனிடத்திலிருந்து வாங்கும்போது நியாயம் இல்லாமல் அதிகபட்சமாய் வாங்க ஆசைப்படுவதும் பண ஆசைக்கு அடையாளம். இன்னொரு முறை சொல்லட்டுமா? ஒருவருக்கு நியாயமாய் கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் குறைப்பதும், இன்னொருவரிடத்திலிருந்து வாங்கும்போது அநியாயமாய் வாங்குவதும் பண ஆசைக்கு அடையாளம். பண ஆசைக்கு அடையாளம். நீங்கள் அதனால தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், நம்ம பரிதானம் வாங்கக்கூடாது, இல்லை வட்டிக்கு விட்டு நாம் சகோதரரிடத்திலே சம்பாதிக்கக்கூடாது. அப்படி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அநியாயமான காசு எனக்கு வேண்டாம், அதே நேரத்தில் நியாயமான கூலியை நான் கரெக்டாக கொடுத்துருவேன், அதில் நான் மிச்சம் பிடிக்க மாட்டேன். வீட்டுக்கு வேலைக்கு வர்றவங்களுக்கு நியாயமான காசு கொடுக்கணும், அவங்க திருப்தியாக போகணும், அவங்க சந்தோஷமாக வாழ்த்திட்டு போகணும். அல்லேலூயா, அப்படி கொடுக்கணும். சில பேர் அப்பா அவன் வேலை செஞ்சுட்டு வெளியே போகும்போது 10 சாபம் விட்டு போவான். என்ன மனுஷனாக இருப்பானோ, இவ்வளோ நேரம் வேலை வாங்கிட்டு இப்படி கூலியை குறைச்சி கொடுக்குறானே என்று அவன் என்ன பண்ணக்கூடாது, வேதனையோடு வெளியே போகக்கூடாது. அப்படி அவனுக்குரியதை எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். நியாயம், அதாவது இன்சின்சியர் ஆகிடக்கூடாது. நம்ம உண்மையை விட்டு விலகிடக்கூடாது. தேவன்கிட்ட கூட உண்மையாக இருக்கணும், மனுஷன்ட்டையும் உண்மையாக இருக்கணும். ராயனுக்குரியதை ராயனை கொடுத்துடணும், தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுத்துடணும். அதில் நம்ம குறை வைக்கக்கூடாது. அப்படி நம்ம குறை வைப்போம்னா நமக்கு பண ஆசை இருக்குன்னு அர்த்தம். ராயன்ட்ட இருக்கிறத விட என்கிட்ட இருக்கட்டும், தேவன்கிட்ட இருக்கிறத விட என்கிட்ட இருக்கட்டும் என்று சொல்லி நம்ம ஆசைப்படக்கூடாது. இன்றைக்கி நிறைய உபதேசங்கள்லாம் பேசுகிறாங்க, நிறைய பேர் எழுதுகிறாங்க, பிரபலமாக இப்போ எழுதுகிறாங்க. இப்போ அதாவது புதிய ஏற்பாட்டில் தசம பாகமே கிடையாது, தசம பாகம்லாம் கொடுக்க வேண்டியதில்லை என்றெல்லாம் பேசுகிறாங்க. நம்ம சபையில் நம்ம தசம பாகத்தை நீங்கள் கொடுத்தா தான் விசுவாசி, நீங்கள் அப்போ தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, இப்படி நம்ம என்றைக்கும் போதிச்சதும் கிடையாது, இனி போதிக்கவும் மாட்டோம். உங்கள் தசம பாகங்களை நம்பி இந்த ஊழியம் நடக்கவில்லை. நீங்கள் தசமபாகம் கொடுத்ததுனால பெரிய மேன்மையாகவோ அல்லது தசமபாகம் கொடுக்காதனால நீங்கள் குறைவானவர்களோ நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன்றை மறந்துடக்கூடாது, வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தர் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் பிரியமாய் இருக்கிறார். அதான் முக்கியம். நீங்கள் தசமபாகமே கொடுத்துட்டு கூட உற்சாகமாக கொடுக்கலன்னா அது ஆண்டவர் பிரியமாக இருக்க மாட்டார். நீங்கள் உற்சாகமாக எவ்வளோ கொடுக்க முடியும்? கர்த்தருக்கு நான் கொடுக்க வேண்டியதை உற்சாகமாக கொடுக்குறேன். சில பேர் கொடுக்கும்போதே ஐயோ இவ்வளோ நஷ்டமாக போச்சே, இந்த மாதம் எப்படி ஓட்ட போகிறனோ தெரியலையே அப்படின்னு எடுத்து தசமபாகம் எடுத்து வைக்கக்கூடாது.
அது கர்த்தருக்கு பிரியமில்லாதது. அந்த மாதிரி இன்சின்சியராக நம்ம வந்து காணிக்க கொடுக்கக்கூடாது, சந்தோஷமாக கொடுக்கணும். அல்லேலூயா. சில பேர் வந்து அதில் கொஞ்சம் எடுத்து வச்சு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஜாஸ்தி சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவரே உமக்குரியதை நான் கொடுக்குறதில்ல, நான் உண்மையாக இருக்கிறேன், சின்சியராக கொடுக்குறேன், அதில் எனக்கு பண ஆசை வேண்டாம். ஆண்டவரே உமக்குரியதை உமக்கு கொடுக்குறேன், ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுக்குறேன், யாருக்கு உதவி செய்யணுமோ கொடுக்க வேண்டிய உதவி கரெக்டாக செஞ்சிடுறேன், நியாயமாய் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்றேன், வாங்கும் போதும் நியாயத்துக்கு மிஞ்சி நான் என்ன பண்ண மாட்டேன், வாங்க மாட்டேன். அல்லேலூயா. நேற்றுக்கு ஒரு சம்பவம் கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு தம்பி ஒரு பேக் ஃபுல்லாக இவ்வளோ பொருட்கள், விலையுயர்ந்த பொருட்களை ஒரு ஆட்டோவில் வச்சுட்டு மறந்து இறங்கி விட்டார் வீட்டில். ரொம்ப பயந்து பண்ணார்னா, விலையுயர்ந்த பொருள் எவ்வளோ வேலையை வந்து அந்த அந்த டிஸ்கில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி எங்கே திருப்பி கொடுக்க போகிறான். அவன் ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டான், பேக்கோடு போயிடுச்சு ஆட்டோ. அடுத்த நாள் வந்தானா, வந்து அந்த பேக்கோடு அந்த எல்லா பொருளையும் கொடுத்தானா. ஒரே சந்தோஷமாயிடுச்சுன்னா ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. பேக்கை கொடுத்த உடனே இவங்க, இந்தாப்பா கொஞ்சம் காசு வச்சுக்கோ, நீ இவ்வளோ நல்லவனாக இருக்கியே, இந்த காசு வச்சுக்கோ. என்ன சொன்னான் தெரியுமா, எனக்கு ஒரு பைசா வேணாங்க, எதுக்குங்க நான் எனக்கு இதுக்கே என் காசு கொடுக்குறீங்க, காசெல்லாம் வேணாம், உங்கள் பேக் உங்கள் பொருளை நீங்களே வச்சுக்கிடுங்க. ஒரு ரட்சிக்கப்படாதவன் எவ்வளோ நேர்மையாக இருக்கான் பாருங்கள். பண ஆசை இல்லாமல் பொருளாசை இல்லாமல் இருக்கிறான். நான் முன்னாடி கூட ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், ஆப்ரஹாம் லிங்கன் என்று சொல்கிற அமெரிக்க ஜனாதிபதி அவர் 13 வயசு பையனாக இருக்கும்போது ஒரு மளிகை கடையில் வேலை செய்தாராம். அந்த மளிகை கடையினுடைய கணக்குகள் அன்றைக்கு ராத்திரி முடிக்கும்போது ஒரு ஏழை தாய் அன்றைக்கு வாங்கி விட்டு போன அந்த வியாபாரத்தின் முடிவை கணக்கு பார்த்தா ஒரு ஏழை தாய்க்கு 50 சென்ட்டை இந்த பையன் அதிகமாக வாங்கியிருக்கான். தெரியாமல் கணக்கில் தப்பாக போட்டு 50 சென்ட் அந்த அம்மாட்டு அதிகமாக வாங்கிட்டான். அந்த அம்மாவும் அந்த கணக்கு பார்க்கல, அந்த அம்மா போயிட்டாங்க வீட்டுக்கு. இந்த பையன் சாயங்காலம் கடையை மூடினதுக்கப்புறமா யாரும் அவனை சொல்லலை, அவனை யாரும் கட்டாயப்படுத்தலை. அந்த 50 சென்ட்டை பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட 15 மைல், அதாவது 22.5 கிலோமீட்டர் ஏறத்தாழ போய் நடந்தே போய் அந்த அம்மாட்ட போய் இந்த 50 சென்ட்டை கொடுத்துருக்கான். 50 பைசாவை கொடுத்து, உங்கள் காசை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் வாங்கிட்டேன் வச்சுக்கிடுங்க. அந்த அம்மா அசந்து போனாங்களாம். எப்பா 50 பைசாக்கா 22 கிலோமீட்டர் நடந்து வந்தியா? இல்லைங்க, அது உங்கள் காசு, நீங்கள் வச்சுக்கிடுங்க, எனக்கு அந்த காசு வேண்டாம். அந்த பையன் யாருன்னா, வருங்காலத்தில் அமெரிக்காவோட மிக புகழ் பெற்ற ஏப்ரஹாம் லிங்கன் என்று சொல்லுகிற ஜனாதிபதியாக மாறினான். கர்த்தர் உண்மையை பார்க்குறாரு. அல்லேலூயா. வேண்டாம்ப்பா, உன் பணம் எனக்கு எதுக்கு, என்ன உன்னுடைய கூலியிலேருந்து நான் என்ன பண்ண வேண்டிய, திருட வேண்டியதில்லை. கர்த்தருக்குரியது திருட வேண்டியதில்லை, மனுஷனுக்குரியது திருட வேண்டியதில்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்தது போதும். அல்லேலூயா. கடைசியாக பண ஆசைக்கு அடையாளம் என்ன? when the pursuit of money makes us insidious, when it makes us insidious, இன்னொரு விதமாக சொன்னால் துன்மார்க்கமான வழிகளில் மற்றவர்களை ஏமாற்றி தந்திரமாய் பணம் சம்பாதிக்க ஆசை கொள்வது பண ஆசையின் வேருக்கு அடையாளம். ரோமர் 16:18 சொல்லுகிறது. 16:18 ஆசிங்க. 16:18 அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து, கர்த்தருக்கு ஊழியம் செய்யாம வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறாங்களாம். நய வசனிப்பினால் இச்சக பேச்சினால் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய், கபடே இல்லாம இன்னசென்ட்டா இருக்காம பாருங்க, அவனை என்ன பண்ணிடுறாங்களாம், வஞ்சித்துறாங்க. ஏன்னு சொன்னா இவங்க வயிற்ற இவங்க நிரப்புறக்கு, இவங்க வயிறு நிரம்பணுன்றதுக்காக இச்சகமாக பேசி ஆசை காட்டி ஜனங்களை மோசம் பண்ணுறது. இது பண ஆசையின் அடையாளம். நான் எப்பவுமே சொல்லுவேன், தேவைன்னா வாயை திறந்து எனக்கு தேவைன்னு கேட்டு வாங்கிட்டு போயிடணும். என்ன சொல்கிறீங்க? ஆனால் இப்படி கேட்டால் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஆசை காட்டி ஒரு இன்னசென்ட், ஒரு வெகுளியை போய் ஏமாற்றி அவனுக்கு எது சொன்னால் கொடுப்பான்னு அவனை ஆசை காட்டி மோசம் பண்ணி காசு எடுக்கிறது பண ஆசைக்கு அடையாளம். வேதம் சொல்கிறது, இப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யலை, தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஊழியத்திலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, அநியாயமாக மறைவிடங்களிலிருந்து அநியாயமான கூலிகளை செய்து அநியாயமான வியாபாரங்களை செய்து பணம் சம்பாதிக்க நீங்கள் ஆசைப்படுவீங்களான்னா பண ஆசை உங்களுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். இப்போ கேட்குறேன், ஒரு விசுவாசி கடை வைத்தால் சிகரெட் விற்கலாமா? அதுவும் பொருள் தான், ஆனால் ஏன் விற்கக்கூடாது? அந்த அநியாயத்தின் காசு மக்களை அழிக்கிறத அதை விற்று நான் என்ன பண்ண மாட்டேன், காசு நான் எடுக்க மாட்டேன். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஒயின் ஷாப் வச்சுருக்கிறாங்க. எங்கேருந்து காசு வருது பாருங்கள். அநியாயத்தின் திரவியம் ஒன்றுக்கும் உதவாதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்படி அநியாயம் பண்ணி அக்கிரமம் பண்ணி
காசு வந்தால் போதுன்ற ஒரே குறியாக நாம் இருப்போமானா அந்த பணம் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்காது. சிலர் பகற்கொள்ளையே செய்வாங்க. ஐயோ பேச விட்டிங்கன்னா 10 நிமிஷம் பேசி நம்மகிட்ட சுரண்டிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாத காரியங்களை இருக்கிறதா சொல்லி ஜனங்களுடைய பலவீனங்களை புரிந்து கொண்டு மாயமான காரியங்களை சொல்லி அட்ராக்டிவான ஆஃபர்ஸை கொடுத்து பணம் கிடைச்சா போதும்னு சொல்லும்போது பண ஆசை இருக்கிறது. அந்த ஆசைக்கு நாம் என்ன பண்ணிடக்கூடாது? இறங்கிடக்கூடாது. அடிக்கடி எனக்கு சில பரிசுத்தவனோட வார்த்தையெல்லாம் எனக்கு பெரிய பாடம் சொல்லுவாங்க. ஊழியம் நம்ம நினச்சபடி முன்னேறல, வேலை நடக்கலைன்னா கர்த்தர் கொடுக்கலன்னு பேசாமல் உட்காந்துருவோம், அவ்வளோதான். அதுக்காக 10 பொய் சொல்லி நீ இப்படி கொடுத்தா உனக்கு அப்படி கிடைக்கும், இப்படி இங்கே போட்டால் அங்கே கிடைக்கும்லாம் இந்த பிஸ்னஸ் நம்ம செய்யக்கூடாது. இப்படி ஊழியம் நிறைவேற்றக்கூடாது, பிஸ்னஸும் செய்யக்கூடாது. ஒருவர் இப்படி சொன்னாராம், எனக்கு தேவை பணம், அது பிசாசு கொடுத்தா கூட பரவாயில்ல. எப்படி? தேவை பணம், பிசாசு கொடுத்தா கூட வாங்கிக்கிறேன். பண ஆசையின் வேர் நமக்குள்ளே முளைத்தெழும்பாதபடி இன்சீடியஸ் மீன்ஸ் துன்மார்க்கமான வழிகளில் பணம் சம்பாதிப்பதை ஒரு நாளும் நாம் ஆசை கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. லஞ்சம் வாங்கி பணம் சம்பாதிக்கிறது, அநியாயமான வியாபாரங்கள் செய்து பணம் சம்பாதிக்கிறது, கடத்தல் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் பண ஆசைக்கு வேர். நியாயமான நேர்மையான நீதியான வழிகளில் எனக்கு பணம் வந்தால் போதும். அல்லேலூயா. அப்படி ஏதாவது சம்பாரித்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாக ரட்சிப்பு வேணும்னா சகை பண்ணது மாதிரி பண்ணணும். அநியாயமாய் சம்பாதித்த எல்லாத்தையும் எத்தனை மடங்காக திருப்பி கொடுக்குறேன்? எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்குன்னு தெரில. அநியாயமாக சம்பாரித்ததை 4 மடங்காக திருப்பி கொடுத்தா தான் இந்த வீட்டுக்கு என்ன வரும்? அப்போ தான் தீங்கு வெளியே போகும். தீங்கை நம்முடைய வீட்டை விட்டு நாம் அகற்ற வேண்டும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ள உண்மை உள்ளவர். 4 காரியம் செய்யணும். என்ன செய்யணும்? முதலாவது, தீங்கில் சந்தோஷப்படக்கூடாது, அநியாயத்தில் சந்தோஷப்படக்கூடாது, நீதியில் சந்தோஷப்படணும். அல்லேலூயா. நீதியில் சந்தோஷப்படணும். 2வது, எப்போ தீங்கை நம்ம விட்டு வெளியே போகும்னா தீங்கை பேச மாட்டேன், ரிப்போர்ட்டிங் ஈவில், நான் பேசாமல் இருப்பேன். 3வது, தீங்கை நான் திருப்பி செலுத்த மாட்டேன், தீமையை திரும்ப செலுத்த மாட்டேன். நன்மை செய்தவங்களுக்கும் சரி, தீமை செய்தவங்களுக்கும் தீமையை நான் பகிர்ந்தளிக்க மாட்டேன். 4வது, தீமையின் வேர், பண ஆசையின் வேர் எனக்குள்ளே முளைக்காதபடி நான் என்னை பாதுகாத்து கொள்ளுவேன். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்து என் எல்லை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ண போகிறோம்? எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதியும். சொல்லுங்கள், வாயை திறந்து, என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நாம் துக்கத்தோடு திரிவது தேவனுடைய விருப்பம் அல்ல, தேவனுடைய சித்தம் அல்ல. துக்கமாய் வாழ்வது தேவனுடைய நோக்கம் அல்ல. தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடி கர்த்தாவே, என் வாழ்க்கையிலே தீங்கிலே மகிழ்ந்திருப்பேன், ஆனால் தீங்கை பரப்பி இருப்பேன், ஆனால் ஹல்லேலூயா, தீங்கை நான் மற்றவர்களுக்கு விதைத்திருப்பேன், ஆனால் ஆண்டவரே, ஆண்டவரே, தீங்கின் விதை, தீங்கின் வேர் எனக்குள்ளே எழும்ப நான் இடம் கொடுத்திருப்பேன், ஆனால் என்னை மன்னித்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளும் என்று கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். உம்முடைய நன்மையை நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே காண வேண்டும். உம்முடைய நன்மையை நான் பூரணமாய் அனுபவிக்க வேண்டும். தீமைக்கு பின்பாக தீவிரிக்கிற கால்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. துன்மார்க்க வழிகளை விட்டு விலகுகிற கால்கள் எனக்கு தாரும். தீமை வேண்டாம், நன்மையே நான் தொடர்ந்து செல்ல கிருபை தாரும். நன்மை தொடர்ந்து செல்ல கிருபை தாரும். என் வீட்டை நல்ல பொக்கிஷங்களால் நிரப்பும், நன்மையினால் நிரப்பும். நன்மையினால் என் வாய் திருப்தி ஆகட்டும், என் வீடு நிலைத்திருக்கட்டும். ஹல்லேலூயா. தேவா, என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும், உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கி
கரமே என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும் தேவனே இயேசுவே தேவனே இயேசுவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் வழி நடத்தலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். பிரைஸ்.